بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் மார்க்கத்தை தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற பேரியக்கம் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தது. கடந்த காலங்களிலே மார்க்கம் என்ற பெயரால் கட்டுக்கதைகளையும் பொய்களையும் கிஸ்ஸாக்களையும் மார்க்கம் என்ற பெயரால் அரங்கேற்றி வந்த நேரத்திலே முஸ்லிம் சமுதாய மக்கள் மத்தியில் இஸ்லாத்தின் மீது ஒரு பிடிப்பின்மை காணப்பட்டது. மார்க்க கூட்டம் என்று சொன்னால் மக்கள் அலையலையாக திரண்டு போய் கேட்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தமிழகத்திலே இருந்தது இல்லை. மார்க்க நிகழ்ச்சி என்ற பெயரிலே கந்தூரிகள், கச்சேரிகள், ஆடல் பாடல்கள் இது போன்ற காரியங்களோடு இணைத்து செய்யப்படும் மார்க்க நிகழ்ச்சிகளைத்தான் மக்கள் போய் பார்த்தார்கள். ஒரு பொழுதுபோக்காக, ஒரு கேளிக்கையாக மார்க்கம் ஆக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கு மார்க்க நிகழ்ச்சியை நாம் நடத்தும் பொழுது ரொம்ப ஆர்வத்தோடு மக்கள் பங்கெடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எப்போதெல்லாம் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக மக்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுகிறார்களோ அப்போதெல்லாம் மக்களிடத்திலே மூட நம்பிக்கைகளும் அனாச்சாரங்களும் நுழைவதற்கான வாய்ப்புகள் தடுக்கப்படுகின்றன. ஏன்னா திரும்ப திரும்ப மார்க்கத்தை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் எல்லா சட்டத்திட்டங்களையும் நம்ம பார்க்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப மக்களுடைய உள்ளங்கள்ல சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவங்கள்ட்ட மார்க்கம்ங்கிற பெயர்ல தவறான காரியங்கள் நுழைய முடியாது. இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சாதாரண பொதுக்கூட்டம் நம்ம நடத்தினால் கூட மக்கள் ரொம்ப ஆர்வத்தோட பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமி கேட்கிறாங்க, ஆண்களும் பெண்களுமாக. தொலைவில் உள்ள ஊர்களில் இருந்தெல்லாம் வாகனத்தில் மார்க்கத்தை கேட்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்றைய நவீன தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி டிவி மூலமாகவும் இணையதளம் வாயிலாகவும் இன்னும் பல வழிகளிலையும் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு மக்கள் அதிகமான ஆர்வம் காட்டுகிறார்கள். அதுபோக வெப்சைட்டுகள் மூலமாக, இணையதளத்தின் மூலமாக மார்க்கத்தை, அதாவது onlinepj.com போன்ற நம்முடைய இணையதளங்கள்ல எல்லா விதமான செய்திகளையும் தேடி வரக்கூடியவருடைய எண்ணிக்கையும் அதிகரித்து இருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நீங்கள் கடல் கடந்து நாட்டை கடந்து பொருளீட்டுவதற்காக வந்த இடத்திலே கூட மார்க்கத்தை அறிந்து கொள்ளணும் என்பதற்காக உங்களுடைய ஓய்வு நேரத்தை ஒதுக்கி இப்படி அமர்ந்திருக்கிறீர்கள். இது ஒரு மறுமலர்ச்சிக்குரிய, தமிழகத்தை பொறுத்தவரை, தமிழ் கூறும் மக்களை பொறுத்தவரை இது ஒரு மறுமலர்ச்சிக்குரிய ஒரு காலமாகத்தான் நம்ம கருதுகிறோம். இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் எந்த மொழி பேசக்கூடிய மக்களிடத்திலும் காண முடியாத அளவுக்கு ஒரு தெளிவும் மார்க்கத்தின் மீது பிடிப்பும் தூய்மையான மார்க்கத்தை தான் பின்பற்றணும் என்ற ஒரு விவரமும் இன்றைக்கு தமிழக முஸ்லிம்கள் மத்தியில் பெருமளவுக்கு அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையை நம்ம தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும். மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றனவோ அதையெல்லாம் பயன்படுத்தி அத்தனை வாய்ப்புகளிலும் நம்முடைய அறிவை பெருக்குவதற்கு பாடுபட வேண்டும். ஒரு காலத்திலே, ஆரம்பத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் துவங்கிய காலத்தில் ஒரே ஒரு மாத பத்திரிகை தான் நம்முடைய தௌஹீத் பிரச்சாரத்திற்காக பயன்பட்டு வந்ததை நாம் எல்லாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? 2 மாத பத்திரிகைகள், 2 தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், குறுந்தகடுகள், சீடிகள், டிவிடிகள் மூலமாக நிகழ்ச்சிகள், ரமணான்ல சிறப்பு நிகழ்ச்சிகள், அது மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளையும் உடனடியாக டெக்ஸ்டாகவும் வீடியோவாகவும் இணையதளங்களில் அப்லோடு செய்தல், அதுல போய் மக்கள் அறிந்து கொள்ளுதல், இப்படி பல பரிமாணங்களோடு இன்றைக்கு பிரச்சாரம் நடந்திருக்கிற காட்சியை பார்க்கணும்.
அப்ப இந்த ஒரு தாகத்தை, இந்த ஒரு ஆர்வத்தை நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல எல்லாம் சஹாபாக்கள், ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். மதீனாவுக்கு வந்து சொந்த ஊர்ல உள்ள வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டு இன்னொரு ஊர்ல வந்து அகதிகளாக வந்தவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். அந்த கஷ்டப்பட்ட நேரத்தில் கூட மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் அவர்களுக்கு இருந்த ஆர்வம் எப்படி என்று சொன்னால், இரண்டு சஹாபாக்களாக ஜோடி சேர்ந்து கொண்டு ஒரு சஹாபி என்ன செய்வார் என்றால், அவர் வந்து சம்பாதிக்க போய்விடுவார். இன்னொரு சஹாபி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு செல்வார். அங்க என்னென்ன மார்க்க விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடமிருந்து கிடைக்கிறதோ அதை அவர் மனனம் செய்து கொள்வார். மனனம் செய்த பிறகு வேலைக்கு சென்றவரும் படிக்க சென்றவரும் சந்தித்து என்ன செய்வாங்க, இவர்கிட்ட கிடைத்த ஞானத்தை வந்து அவருக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அவர் என்ன செய்வார் என்றால், அவர் சம்பாதித்ததுல சரிபாதியை தனக்கு வைத்துக் கொண்டு இன்னொரு சரிபாதியை இவருக்கு கொடுத்துருவாரு. மறுநாள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இவர் வந்து பாடம் படிக்க வந்துருவாரு, அவர் போய் சம்பாதிக்க போயிருவாரு. அப்ப சம்பாத்தியத்துல பாதிய வந்து இந்த மார்க்க கல்விக்காக வேண்டி ஒதுக்குறாங்க. அதான் இதுக்கு அர்த்தம். ஒரு மாசம் வேலை செய்யக்கூடியவர் 15 நாள் வேலை செய்யறாரு, இன்னொரு 15 நாளைக்கு இன்னொருத்தர வேலை செய்ய விடுறாரு. அவர் வேலைக்கு போகும் பொழுது இவர் வந்து பாடத்தை படிக்கிறாரு, இவர் வந்து வேலைக்கு போகும்போது அவர் வந்து பாடத்தை படிக்கிறாருங்கிற வகையில மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அவங்களுடைய சரிபாதி வாழ்க்கையை என்ன செஞ்சாங்க, அர்ப்பணித்தார்கள். அப்ப சம்பளம் குறையத்தான். ஒரு ஆள் சம்பாத்தியத்தை 2 பேரும் பிரிச்சுக்கிற பொழுது போதிய வருமானம் இருக்காது, கொஞ்சம் கஷ்ட ஜீவனம் நடத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் கூட அதையும் சகித்து கொண்டு மார்க்கத்தை நம்ம அறியணும். இந்த மார்க்கம் ஒரு பெரிய கிஃப்ட், அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை. இதை வந்து அனைத்தையும் நம்ம தெரிஞ்சு அனைத்தையும் நம்ம அமுல்படுத்தணும், அனைத்தையும் மக்களுக்கு சொல்லணும், அதன் மூலமாக நிறைய பேர் நேர்வழிக்கு வரணும். இது மாதிரியான ஒரு தாகத்துல சஹாபாக்கள் இருந்தது போல நம்முடைய தாகம் வந்து கல்வியை தேடுவதில் உள்ள தாகம் அதிகமாக இருக்கிற காலம் எல்லாம் நம்ம வந்து வழி தவற மாட்டோம். மார்க்க அறிஞர்களுக்கு நிகராக நம்முடைய அறிவு பெருகும். இது போன்ற ஆர்வத்தை தக்க வைத்துக் கொண்ட நன்மக்களாக உங்களையும் எங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி நம்ம வந்து இப்ப கேள்வி பதிலுக்குள்ள செல்லலாம். அதாவது ஒரு ஜமாத்து முடிஞ்ச உடனே அதாவது தொழுகையை பொறுத்த வரைக்கும் தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது 27 மடங்கு, சில அறிவிப்புகள்ல 25 மடங்கு சிறந்தது என்று ஹதீசுகள் இருக்கின்றன. அந்த வகையில ஜமாத்தோடு தொழுவது வந்து அதிக நன்மை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது. இப்ப ஒரு ஜமாத்து தொழுகையை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், ஜமாத்து கிடைக்கவில்லை. அப்படி கிடைக்காத நேரத்தில் வந்து தாமதமாக வரக்கூடியவர் அவங்க ஒரு ஆள் 2 ஆள் சேர்ந்து கொண்டு ஜமாத்தா தொழலாமா அப்படிங்கிறது இந்த சகோதரருடைய கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஜமாத்து முடிந்த பிறகு ஒருத்தர் தாமதமா வர்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவர் தொழ போகும்போது நிப்பாட்டி இவருக்கு தர்மம் செய்யக்கூடியவர் யாராவது இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒருத்தர் என்ன செய்வாருன்னா, நான் ரெடின்னு சொல்லுவாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீ வந்து அவரோட சேர்ந்து அந்த ஜமாத்தா தொழுவுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜமாத்து முடிஞ்சிருச்சு, ஏற்கனவே தொழுத ஆட்கள் தான் அதுல இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட லேட்டா வர்ற ஒரு ஆளுக்கு ஜமாத்துடைய நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதே பள்ளியில ஏற்கனவே தொழுத ஒரு ஆள் அவரோட ஜோடி சேர்த்து அதன் மூலமாக அவருக்கு ஜமாத்து நன்மை கிடைப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இது போன்ற நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. 2வது ஜமாத்துக்கு வந்து 2வது ஜமாத் நடத்தக்கூடாது என்று சில பேர் ஒரு மறுப்பு ஆய்வுலாம் எழுதியிருந்தார்கள். அந்த ஆய்வு எதுவுமே உருப்படியானது இல்லை என்பதை விளக்கி நம்முடைய onlinePJ.com இணையதளத்தில் 2ஆம் ஜமாத்து ஒரு ஆய்வுங்கிற கட்டுரையும் 2ஆம் ஜமாத்து மறுப்புக்கு மறுப்பு என்ற ஒரு கட்டுரையும் இடம்பெற்றிருக்கிறது. அதுல இன்னும் கூடுதலான ஆதாரங்களோடவும் யாரெல்லாம் 2ஆம் ஜமாத்து இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க வாதம் எப்படியெல்லாம் தவறாக இருக்கிறது என்பதை காரண காரியத்தோடவும் அதுல விளக்கி இருக்கிறோம். கூடுதல் விவரத்துக்கு அதை பார்த்துக்கிறங்க. 2ஆம் ஜமாத் நடத்தலாம் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸே நமக்கு போதுமான ஆதாரமாக இருக்கிறது. தொழுகை ஜமாத்து நடந்து கொண்டிருக்கிறது.
தாமதமாக ஒருத்தர் வர்றாரு. வர்றவர் இரண்டாவது ரக்காத்தையோ மூணாவது ரக்காத்தையோ தான் அவர் அடைகிறாரு. அப்ப தொழுகையை துவக்கும் பொழுது ஓதக்கூடிய அந்த சனா இருக்கு இல்லையா, வஜ்ஜஹத்து அல்லது அல்லாஹும்ம பாயித் பைனி, இந்த மாதிரியான துவாக்களை ஓதலாமா கேட்கிறாங்க. தொழுகையை பொறுத்த வரைக்கும் தொழுகையை துவக்கக்கூடிய நேரத்தில், தொழுகையை ஆரம்பிக்கிற நேரத்தில் இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள். தொழுகையை துவங்கின உடனே அல்லாஹும்ம பாயித் பைனி என்ற துவாவை அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் என்பதற்கு நம்ம ஆதாரத்தை அறிந்து வைத்திருக்கிறோம். இப்போ ஒருத்தர் தாமதமாக வருகிறார் என்று சொன்னால் அவர் தொழுகையில் சேர்றார் இல்லையா, இந்த சேருவது அவருக்கு எத்தனாவது ரக்காத்தாக கணக்கில் எடுக்கப்படும், இத நம்ம முடிவு செய்யணும். எத்தனாவது ரக்காத்தா கணக்கு எடுக்கப்படும் கேட்டா, இப்ப இமாமுக்கு இரண்டாவது ரக்காத் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர் வந்தவருக்கு அப்பதான் சேர்றார் என்று சொன்னால் அவருக்கும் இரண்டாவது ரக்காத்தா, அதாவது 2 3 4 முடிச்சுட்டு 1 தொழுகிறோமா, அல்லது நம்ம எதுல சேர்றோமோ அதான் ஃபர்ஸ்டா அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம விட காணணும். இப்ப இமாமுக்கு இரண்டாவதா இருக்கிறது, சில ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னா இமாமுக்கு இரண்டாவது ரக்காத்தா இருக்கிறதுனால நமக்கு அது இரண்டாவது ரக்காத்து தான், 2 3 4 தான் நம்ம தொழுகிறோம், கடைசியா அந்த விடுபட்ட ஒன்ன தொழுகிறோம் என்ற கருத்தில் சில பேர் இருக்கிறாங்க. பல அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு தொழுகையை துவக்கிறதா இருந்தா ஸ்டார்டிங்ல இருந்தா துவக்கணுமே தவிர 4 தொழுது விட்டு 1 தொழுகிறதுங்கிறது என்ன இல்ல, அது அப்படி ஒரு மார்க்கத்தில் ஒரு அம்சமே இல்ல, தர்த்தீபா வரிசையா தான் எல்லாமே வரணும் என்ற வகையில இவர் எதுல சேர்றாரோ அதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ரக்காத்து அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் சொல்றாங்க. இந்த ரெண்டுக்குமே நேரடியான ஒரு ஆதாரங்கள் கிடையாது, இந்த இதுக்கும் அதுக்குமே நேரடியான ஆதாரம் கிடையாதுங்கும் போது எது அறிவுக்கு பொருத்தமா இருக்கு அதை எடுத்துக்கிற வேண்டியதுதான். இப்ப ஒருத்தர் லொஹர் தொழுகிறாருன்னா லொஹர்ல 1வது ரக்காத்து 2வது ரக்காத்து 3வது ரக்காத்து 4வது ரக்காத்து என்று தொழுவதுதான் அது சரியான முறை. அப்ப இமாமோட ஃபாலோ பண்ற காரணத்துக்காக வேண்டி நமக்கு முதல் ரக்காத்தா இருந்தாலும் அவருக்கு 2வது ரக்காத்தா இருக்கிற காரணத்தினால அவர் அத்தஹியாத்துல இருப்பு இருந்தாருன்னா நம்மளும் இருந்துக்கிறோம். அது 2வது என்பதற்காக நம்ம இருக்கவில்லை, இமாம் இருக்கிறார் என்பதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம், இருந்துக்கிறோமே உட்கார்றமே தவிர அது உண்மையில நமக்கு ஃபர்ஸ்ட் ரக்காத் தான். இதுதான் அறிவுக்கு பொருத்தமா இருக்கிறது. இப்ப நம்ம சேர்றது முதல் ரக்காத் என்று வைத்துக் கொண்டோமையானால் முதல் ரக்காத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படித்தான் செய்யணும். முதல் ரக்காத்துல என்ன பண்ணணும், அல்லாஹும்ம பாயித் பைனி ஓதணும், அதுக்கப்புறம் அல்ஹம்து சூரா ஓதணும், அதுக்கப்புறம் சின்ன சூரா ஏதாவது தெரிஞ்ச குர்ஆன்ல எதையாவது செய்யணும் சேர்த்து ஓதணும். இதுதான் முதல் ரக்காத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஆனா இதுல இமாம் சத்தமாக ஓதக்கூடிய தொழுகை என்று சில தொழுகைகள் இருக்கிறது. இமாம் மனசுக்குள் ஓதக்கூடிய சிறாக ஓதக்கூடிய தொழுகை என்று சில தொழுகை இருக்கிறது. இமாம் சத்தமில்லாம ஓதுற ஒரு லொஹரோ அசரோன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அசர்ல போய் நீங்க 2வது ரக்காத்துல சேர்றீங்க. இப்ப நீங்க என்ன செய்யலாம், சேர்ந்த உடனே அல்லாஹும்ம பாயிதும் ஓதிக்கொள்ளலாம், அதோட அல்ஹம்து சூராவையும் ஓதிக்கொள்ளலாம். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சட்ட சிக்கல் ஒன்றும் வராது. அதே நேரத்தில் சத்தம் போட்டு ஓதக்கூடிய இஷா தொழுகை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது மகரிபு தொழுகையில உள்ள 2வது ரக்காத் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப மகரிபு தொழுகையுடைய 2வது ரக்காத்துல இஷாவுடைய 2வது ரக்காத்துல நீங்க சேர்ந்தீங்கன்னா அப்ப இமாம் சத்தமா ஓதிக்கிட்டு இருப்பாரு. முதல் ரக்காத்துல அவரும் அல்லாஹும்ம பாயித் பைனி ஓத வேண்டி இருக்கனால நம்ம ஓதுறதுக்கு கேப் கொடுப்பாரு, அதுல ஓதிக்கிறோம். 2வது ரக்காத்துல எந்திரிச்சவனும் ஓத ஆரம்பிச்சிருவார்ல, அவருக்கு 2வது ரக்காத்த இருக்குமே, ஆனால் தக்பீர் கட்டின உடனே ருக்குல சைதாவுல எந்திரிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓத ஆரம்பிச்சிருவாரு. இப்ப நமக்கு என்ன கட்டளை என்று சொன்னால், குர்ஆன் ஓதப்படுமையானால் நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள், வாயை மூடுங்கள். இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம பிஹி, இமாம் நியமிக்கப்பட்டது பின்பற்றப்படுவதற்கு தான். இமாமுன்னு ஒரு ஆளை எதுக்கு நம்ம பண்றோம் என்றால் அவர் சொல்றது கேட்டு நம்ம நடக்கிறதுக்கு தான், ஃபாலோ பண்ணுவதற்கு தான். அதனால ஃபைதா கப்பர கப்பீரு, அவர் தக்பீர் சொல்லும் போது நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள். ஃபைதா கரஅ ஃபன்சிது, அவர் ஓதுனா நீங்க வாயை மூடுங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதன் அடிப்படையில் 2வது ரக்காத்துல அவர் ஓதிக்கிட்டே இருக்கிற காரணத்தினால நீங்க அல்ஹம்து கூட ஓத தேவை கிடையாது, ஓதக்கூடாது. ஏன், அவர் ஓதுனா நீங்க கேட்கணும் என்கிற கடமை வந்துட்டதுனால
அல்ஹம்துங்கிற அவசியமான அல்ஹம்தே இல்லைங்கும் போது அல்லாஹ் வாயில எப்படி ஓதுவீங்க? அவர் ஓதும் போது உங்களை வாயில மூட சொல்லி இருக்கிறது. அப்ப இமாம் சத்தமிட்டு ஓதக்கூடிய ரக்காத்தில் நீங்கள் சேர்ந்தீர்களே ஆனால் அப்ப நீங்க ஒண்ணுமே ஓதக்கூடாது. இரண்டாவதுல சேர்ந்தீங்கன்னா அதுக்கு அவர மௌனமா இருந்து உங்களுக்கு நேரம் தரமாட்டாரு. முதல் ரக்காத்துல தர்ற மாதிரி என்ன செய்யாது, அந்த வாய்ப்பு கிடைக்காது. அவர் பாட்டுக்கு இரண்டாவது ரக்காத்துல எந்திரிச்ச உடனே ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அவர் ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் குர்ஆன் ஓதப்படும் பொழுது என்ன செய்யணும், நம்ம தொழுகையில உள்ள குர்ஆன் ஓதப்படுமையானால் அதை செவிதாழ்த்தி கேட்கணுங்கிறது மாத்திரம் இல்லாம அன்சித்து வாயை மூடுங்க, 2 கட்டல் இருக்கு. அப்ப அவர் ஓதும் போது வாயை மூடுங்க என்று வர்ற காரணத்தினால அப்ப சத்தமிட்டு ஓதக்கூடிய இரண்டாவது ரக்காத்தை நீங்கள் அடைந்தீர்களே ஆனால் அப்ப நீங்க ஓதவே கூடாது. ஒண்ணுமே சத்தம் இல்லாமல் ஓதக்கூடிய ரக்காத்தை நீங்க அடைந்தீர்களே ஆனால் அதுதான் உங்களுக்கு முதல் ரக்காத்தா இருக்கிற காரணத்தினால முதல் ரக்காத்துடைய முறை பிரகாரம் என்ன செய்யணும், அந்த சனா அல்ஹம்து எல்லாமே வஜ்ஜகத்தை எல்லாம் ஓதி விட்டு என்ன செய்யணும், அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகணும். அதாவது ஆதம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு துஆ கேட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரேயர் கொண்டு என் பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்டார்களா? சரி, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களுடைய துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி தடை செய்யப்பட்ட மரத்தை அவர்கள் மரத்தினுடைய கனியை சாப்பிட்டு விட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளான உடனே அவர்கள் இருந்த இடத்திலிருந்து, சொர்க்கத்திலிருந்து அல்லது தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றப்பட்டாலும் அவங்களுடைய பாவம் அவங்கள்ட்ட இருக்கத்தான் செய்தது. வெளியேற்றப்படும் பொழுது மன்னிச்சு வெளியே அனுப்பல. வெளியே அனுப்பின உடனே அந்த கோபத்தில் அனுப்பி விட்ட உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பூமிக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சது. இந்த மன்னிப்பை பற்றி என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா தப்சீர்கள்லையும் சில நூல்கள்லையும் ஏன் சில ஹதீஸ் தொகுப்புகள்லையும் கூட ஒரு சம்பவத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன சம்பவம்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்த உடனே அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், மன்னிப்பு கேட்டாங்களா, அல்ல மன்னிக்க மாட்டேன்ட்டானாம். அப்ப என்ன செஞ்சாங்களாம், யா அல்லாஹ் நீ முகம்மது அவங்களுடைய பொருட்டால நீ என்னை மன்னிச்சிருவாயாக அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அல்லாஹ் கேட்டானா, முகம்மதுடைய பொருட்டாளுங்கிறீங்க, முகம்மதுனா யாரு, உனக்கு எப்படி அதை பத்தி தெரியும், இப்பதானே உன்னையே நான் படைச்சிருக்கிறேன் அப்படின்ற உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், இல்ல இல்ல இந்த சொர்க்கத்தினுடைய வாசல்ல நான் பார்த்தேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதி இருந்துச்சு, உன்னுடைய பேரோட சேர்த்து ஒரு ஆள் எழுதிருந்தீன்னு சொன்னா அவர் ரொம்ப முக்கியமான ஆளா தானே இருப்பாரு, அதை வச்சுதான் நான் என்ன செஞ்சேன், முகமதுன்னு ஒருத்தர் வரப்போறாரு நினைத்து அவர் பொருட்டால நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்ற உடனே அல்லாஹ் என்ன செஞ்சானா, நீ அவர் பேரை சொல்லி நீ மன்னிப்பு கேட்டதுனால உன்னையே மன்னிச்சிட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு சொல்லி சில நூல்கள்ல, சில ஹதீஸ் நூல்கள்லையும் தப்சீர்கள்லையும் இப்படி ஒரு சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் முழுக்க முழுக்க இட்டுக்கட்டப்பட்ட ஒரு சம்பவம். ஏன் இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம்னு சொன்னா, இந்த சம்பவம் கருத்து இருக்குல்ல, இந்த கருத்து குர்ஆனுக்கு எதிராக இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இதனுடைய அறிவிப்பாளர்களும் சரியில்லாம இருக்கிறாங்க. இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஒரு ஆள் யார் வர்றாருன்னு கேட்டா, அப்துல் ரஹ்மான் பின் ஜெயித் பின் அஸ்லம் அப்படின்ற ஒருத்தர் வர்றார். அஸ்லம் என்பவருடைய பேரனும் ஜெயித் என்பவருடைய மகனுமாகிய அப்துல் ரஹ்மான் என்பவர் தான் இந்த செய்தி அறிவிக்கிறார். இந்த செய்தியை பதிவு செய்திருக்கக்கூடிய இமாம் பைஹகி அவர்களும் இன்னும் பல ஹாக்கிம் அவர்களுமே என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஆள் சரியில்லை, அப்துல் ரஹ்மான் பின் ஜெயித் பின் அஸ்லம் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல இட்டுக்கட்டி சொல்றவரு, கரெக்டா சொல்ல மாட்டாரு, அவர் ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி இவரை பற்றி விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. பைஹகியும் செஞ்சிருக்கிறாரு, ஹாக்கிம் அவர்களும் அவங்களுடைய மதுகள்ங்கிற ஒரு நூல்ல இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு இவரை பத்தி எழுதும் போது இவரை குறை சொல்லி எழுதிவிட்டாங்க. அதனால இந்த ஆள் வழியாக வந்திருக்கிற காரணத்தினால இட்டு கட்டக்கூடிய ஒரு ஆள் சொன்ன செய்தி நம்ம நம்பலாமா? உலகத்திலே நம்ப மாட்டோம், மார்க்கத்தில் அறவே நம்ப கூடாது. அப்ப இட்டு கட்டுற ஒரு ஆள் இதை இட்டு கட்டி சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற வகையில இந்த ஹதீஸ் ஹதீஸ்களை அறிஞர்களால் முற்றிலுமாக மறுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ். இது அறிவிப்பாளர் மேற்று.
அடுத்து என்னன்னு கேட்டா கருத்து அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா இது அதுவும் தப்பா இருக்குது. ஏன்னு கேட்டா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல உள்ள ஒரு வசனத்தை இன்னொரு வசனம் விளக்கும். குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சொன்ன ஒரு விஷயத்துக்கு இன்னொரு வசனத்துல என்ன செய்வான், அல்லாஹ் விளக்கம் கொடுத்திருப்பான். அல்லது அல்லாஹ் விளக்கம் கொடுக்கலன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. அதுவும் இல்லைன்னா நம்மளா சிந்திச்சு பார்த்து விளங்க வேண்டிய விஷயங்களாக அது இருக்கும். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சான் அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது. இந்த பாவத்தை மன்னிச்சாங்கிறது சொல்லும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் குர்ஆன்ல இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ஆதம் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாரா, வெளியேற்றப்பட்ட உடனே நம்ம செஞ்ச தவறுக்கு எப்படி மன்னிப்பு கேட்கிறது என்று அவருக்கு தெரியல. ஒன்னு அப்பதான் முதல் மனிதரா இருக்கிறாரு, பட்டு தானே தெரியணும். ஒரு அனுபவமே இவருக்கு இல்லாத காரணத்தினால பாவம் செஞ்சது தெரிகிறது. இந்த பாவம் செஞ்சதுக்கு நம்ம என்ன செய்யறது, மன்னிப்பு கேட்கணும், இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும் அவருக்கு நாலேஜ் இல்லையா. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ஃபதலக்கா ஆதம் பெற்றுக்கொண்டார் மிர் ரப்பிஹி கலிமாத்தின் இறைவன் புறத்திலிருந்து சில சொற்களை அவர் பெற்றுக்கொண்டார். ஃபதாப அலைஹி அதை சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டதனால் அல்லாஹ் அவரை மன்னித்தான். இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம் அவன் மன்னிக்கிறவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்தார்கள். அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிற வார்த்தைய அல்லாஹ் தான் சொல்லி கொடுத்தானே தவிர அவரா சொர்க்கத்துல பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டுலாம் என்ன செய்யற அவரு கேட்கல. அவருக்கு அல்லாஹ்ட்ட தான் வருது, ஆதமே நீ இந்த மாதிரி நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவருக்கு அறிவிச்சு கொடுத்தான். அப்ப இது முதல் விஷயம் என்னது, அல்லாஹ் அறிவித்து கொடுத்த வார்த்தையை சொல்லிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்டார்கள் என்ற குர்ஆன் வசனத்தோட இந்த கட்டுக்கதை மோதுகிறது. அல்லாஹ் சொல்லி கொடுக்காம அவராவே சொர்க்கத்தின் வாசல்ல எழுதப்பட்டுச்சுன்னு கண்டுபிடிச்சு சொன்னார்னு வர்றது அது ஒண்ணு பொய்ன்னு காட்டியிருந்தா. ரெண்டாவது அல்லாஹ்விடமிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார் அப்படின்னு ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான்ல, அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு தேடி பார்த்தோம்னு சொன்னா அதே குர்ஆன்ல வேற ஒரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன வார்த்தையை சொல்லி மன்னிப்பு கேட்டார், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டார் என்ற விவரத்தை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான், காலா ரெண்டு பேரும் சொன்னார்கள், ஆதம் ஹவ்வா ரெண்டு பேரும் சொன்னார்கள், ரப்பனா லலம்னா அம்புசனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். எங்கள் இறைவா, ரப்பனா எங்கள் இறைவா, ரப்பனா லலம்னா அம்புசனா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், நாங்க உன்னுடைய கட்டளையை மீறி எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். இல்லம் தக்ஃபிர் லனா நீ எங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், தர்ஹம்னா நீ எங்களுக்கு அருள் புரியவில்லை என்று சொன்னால், லனகூனன்ன மினல் காசிரீன் நாங்கள் நஷ்டமடைந்த கூட்டத்தில் சேர்ந்து விடுவோம், அதனால நீ மன்னிச்சிருந்து கேட்டாங்கன்னு வருது. அப்ப ஒரு இடத்துல மன்னிப்புக்குரிய சொல்லை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான்னு சொல்லிவிட்டான். இன்னொரு இடத்துல எந்த சொல்ல சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்டாங்கிற அந்த வாசகத்தையே போட்டுட்டான். அப்பனா இந்த வாசகத்தை சொல்லித்தான் மன்னிப்பு கேட்டார்னு இருக்கும் பொழுது அப்புறம் என்ன முகமதுடைய பொருட்டால் கேட்டாருங்கிறது எப்படி சரியா வரும்? இதுல மன்னிப்பு கேட்கறதுன்னு சொன்னாலேயே பொதுவாவே நம்ம அறிவே என்ன சொல்லுது, ஒருத்தன் மன்னிப்பு கேட்கறதா இருந்தா நான் தெரியாம செஞ்சிட்டாங்க, நான் அநியாயம் பண்ணிட்டேன், உங்களை நான் மீறி இருக்க கூடாது, இனிமே மீற மாட்டேன், என்னை மன்னிச்சுக்கிறேங்க, இப்படி கேட்டாதான் ஒரு மனுஷன் கூட என்ன செய்வான் மன்னிப்பான். நம்ம வாட்டுக்கு ஒரு மனுஷனை அவனுடைய கட்டளை எல்லாம் மீறிவிட்டு முதலாளி கேட்கும், ஒரு கடையில வேலை செய்யறோம், அவருடைய எல்லா கட்டளையும் மீறிவிட்டோம், அவர் கடுமையான கோபத்தில் இருக்கிறாரு, நம்ம மன்னிப்பு கேட்கறது எப்படி கேட்கணும்? இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க குர்ஆன்ல இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டைல்ல கேட்டா தான் அந்த முதலாளிக்காரர் மன்னிப்பாரு. அதை விட்டுவிட்டு நான் உங்கள்கிட்ட தப்பு பண்ணிட்டேன்ல, அதை எங்க பாப்பாவுக்கா மன்னிச்சிருங்க அப்படின்னா செருப்பு பண்றது கேப்பாரா இல்லையா அவரு? ஏண்டா நீ தப்பு பண்ணிவிட்டு என்ன அவருக்கா மன்னிச்சிரு இவருக்கா மன்னிச்சிருங்கிற, நீ தப்பு செஞ்சுக்க நீ உணர்ந்தியா, அது திருந்தினியா, அதுக்காக கவலைப்பட்டியா அப்படின்னு நல்லா கேட்பானா இல்லையா?
அந்த மாதிரி தான் என்ன இருக்கு இவங்க சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் மன்னின்னு இது என்னதுன்னு இதுல ஒரு 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 ஆணவ மாதிரி தன்மை இருக்கே தவிர தான் செஞ்ச தவற உணர்ந்த மாதிரி தெரியல, திருந்தின மாதிரி தெரியல. நீ மன்னிக்கலன்னா எங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நீ நாங்க ஒண்ணுமே மீட்சி அடைய முடியாது என்று பச்சாதாபப்படக்கூடிய தன்மை ஒண்ணுமே இல்ல. அப்படிலாம் இருந்தா தான் நல்லா மன்னிப்பான். இவங்க என்ன பண்றாங்க, இறைவா முகமதின் பொருட்டால் என்னை மன்னிப்பாயாகன்னா இதுல என்ன ஒரு தவறை உணர்தல் இருக்கிறது, இதுல என்ன ஒரு பணிவு இருக்கிறது, என்ன ஒரு இறையச்சம் இதுல இருக்கிறது, என்னமோ யார் பேரே சொன்னா அல்ல மன்னிச்சுதான் ஆகணுங்கிற மாதிரி அதை கட்டாயப்படுத்துற மாதிரி ஒரு தோரணையில் அது அமைந்திருக்கிறது. அதனால இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு 2 வசனத்தை இணைத்து பார்த்தீர்களே ஆனால் இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி மன்னிப்பு கேட்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால கேட்கல. வேற எப்படி கேட்டிருக்காங்க, ரப்பனா லரம்னா அன்புசனா இல்லம் தஃபில்லனா வ தர்ஹம்னா லனகுன மினல் காசிரீன். இறைவா எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், நீ மன்னிக்காட்டி நாங்க நஷ்டவாளி. இதுதான் மன்னிப்பு கேட்கறதுக்குரிய லாஜிக்காவும் உள்ள சரியான வார்த்தை. அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததும் அந்த வார்த்தையை தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதும் அதைத்தான் பார்க்கும் பொழுது இந்த கதை தவறுன்னு தெரிஞ்சு போச்சு. அது போக இன்னொன்னு நீங்க பார்க்கணும், சொர்க்கத்துல இப்ப சொர்க்கத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதிருக்குன்னா அது ஏதாச்சும் ஒரு லாஜிக் ஒத்துக்கிறது. சொர்க்கத்துல முகமது ரசூலுல்லாஹ் ஏன் எழுதணும்? முகமது ரசூலுல்லாஹ் சொன்னவனுக்கு மட்டும்தான் சொர்க்கமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் உள்ள ஒருத்தருக்கு சொர்க்கமே இல்லையா? அப்ப சொர்க்கம் என்பது ஏதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு மட்டுமா இருந்தா லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்லலாம். அந்த முகமது ரசூலுல்லாஹ்வை அறியாதவர்களும் சொர்க்கத்துக்கு போவாங்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எல்லாருடைய கௌமுகளும் சரியானவர்களா இருந்தார்களே ஆனால் அவங்க எல்லாம் போகத்தான் செய்வாங்க சொர்க்கத்துக்கு. அவங்க ஏன் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ்னு இவங்க சொல்லியிருப்பாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்மாயில் ரசூலுல்லாஹ்னு அவங்க சொல்லியிருப்பாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹ் ரசூலுல்லாஹ்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப அவங்கவுங்க தங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரைத்தானே சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு 50 பேரும் எழுதுன சொர்க்கத்து வாசல்ல நுழைகிறதா இருந்தா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும் எழுதுனா அப்ப என்னவாகுது, நமக்கு மட்டும்தான் சொர்க்கம்ங்கிற மாதிரி, ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி உள்ள பல கோடி மக்களுக்கு என்ன இல்ல சொர்க்கம் கிடையாதுங்கிற மாதிரி அர்த்தம் வருதா இல்லையா? அதுலயும் போட்டுட்டு முகமது ரசூலுல்லாஹ் போய் எழுதுனு அனைத்து உம்மத்துக்கும் அனைத்து மனித குலத்துக்கும் சொர்க்கம், அனைத்து மனித குலத்தில் அனைத்து நபிமார்களையும் நம்பி ஏற்றுக்கொண்ட அனைத்து முஸ்லிம்களுக்கும் தானே சொர்க்கம். அப்படி இருக்கும்போது அங்கேயும் கொண்டு முகமது ரசூலுல்லாஹ் எழுதுனு. அப்ப என்னமோ அல்லாஹ்வோட ரசூலுல்லாஹ்வை கூட்டாளியாக்கி என்னமோ ஒரு எட்டு கட்டணம் எப்படி பண்ணிருக்காங்கன்னா அல்லாஹ்வை ரசூலை சம அந்தஸ்துல வைத்து இந்த சொர்க்கம்னா என்ன அல்லாஹ் ரசூல் 2 பேருக்கும் சொந்தமானது இந்த மாதிரி ஒரு காட்டணுங்கிறதுக்காக வேண்டி எவனோ ஒருத்தன் இது இட்டுதான் கட்டியிருப்பாங்கிறது அந்த சென்டென்ஸ் வச்சு பார்க்கும்போது விளங்குகிறது. அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க என்பது கட்டுக்கதை தான், பொய் தான். அதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, ஜமாத்து தொழுகை முடிந்த பிறகு இன்னொரு ஜமாத்து நடத்தினால் அந்த ஜமாத்துக்கு பாங்கு இக்காமத்தும் சொல்லணுமா, இக்காமத்து மட்டும் போதுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அது பாங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் தொழுகும் பொழுதும் ஒவ்வொருத்தரும் பாங்கு சொல்லணும் என்பது கிடையாது. பாங்கு என்பது ஒரு மகல்லா ஒரு பள்ளி என்று சொன்னால் அந்த பகுதிக்கு பாங்கு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். இல்லாட்டி மக்களுக்கு பெரிய குழப்பமா போயிடும். பள்ளியில ஒரு லேட்டா வர்ற ஒவ்வொருத்தரும் பாங்கு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, மக்களுக்கு என்ன ஆயிரும், ஒரு தொழுகைக்கு 25-30 பாங்கு வரைக்கும் போயிடும் சமயத்துல. அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கிற காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு வழிமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருக்கல. இப்ப தாமதமா ஒருத்தர் தொழுகைக்கு வந்தாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொருத்தரை ஜாயின் பண்ணி விட்டாங்க. அப்ப என்ன செய்யல, பாங்கு சொல்லுங்க சொல்லிருப்பாங்களா இல்லையா? பாங்கு சொல்ல சொல்லி எந்த ஒரு உத்தரவும் அவங்க போடவே இல்லை. ஆனா இகாமத்து என்பது ஜமாத்துல இகாமத்து அவசியங்கிற வகையில அது உள்ளுக்குள்ள சொல்லிக் கொள்ளக்கூடியது, வெளி உலகத்துக்கு போகாது. சத்தமா சொல்றது கிடையாது, வெளியில கேட்கிற அளவுக்கு சத்தமா சொல்ல மாட்டோம், உள்ளுக்குள்ள மட்டும் சொல்லிக்கிறோம். பாங்கு என்பது அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது தேவைன்னு இருக்குமே, ஏன்னா என்ன செய்வாங்க, நீ போய் அவருக்கு ஜமாத்தோட சேர்ந்து தொழுவு, நீ ஒரு ஆள் போய் மேல போய் பாங்கு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல, வழிகாட்டாத காரணத்தினால அதே மாதிரி ஒரு பள்ளியில பாங்கு சொல்றாங்க, அந்த பள்ளியை சுற்றி உள்ள பாங்கு கேட்கக்கூடிய தூரத்தில் ஏராளமான வீடுகள் இருக்கும். அந்த வீடுகள்ல உள்ள பெண்கள் தொழுவணும். அந்த பெண்கள் பாங்கு சொல்லிட்டு தொழுவணுமான்னு கேட்டா தேவை கிடையாது. ஏன்,
இந்த பாங்கு வந்து அவங்களுக்கெல்லாம் சேர்த்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க தொழுகை இக்காமத்து சொல்லிக்கிறணுமே தவிர ஒவ்வொருத்தரும் பாங்கை இக்காமத்தையும் சொல்லிட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த பகுதிக்காக சொல்லப்பட்ட பாங்காக இருக்குமே, ஆனால் அந்த பகுதியில் சொன்ன அந்த ஒரு பாங்கு எல்லோருக்கும் போதும். ஒவ்வொருத்தரும் சொல்லணும் என்கிற மாதிரியான வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குனது இல்ல. வேற ஒரு இந்த பாங்கு சத்தம் கேட்காத வேற ஒரு ஏரியாவுலயா இருந்தால் அங்க நம்ம தொழ வேண்டியதுனா என்ன செய்யணும், அது வந்து பாங்கு சொல்லி காமத்து சொல்லி அந்த பகுதிக்கு பாங்கு சொல்லல. பாங்கு என்பது ஆளாளுக்கு சொல்றது கிடையாது, பகுதிக்கு சொல்றதுதான். ஒரு பள்ளியில லேட்டா வந்து ஒருத்தரும் பாங்கு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முறைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருத்தருக்கு கூட சொல்லி தந்ததாக ஆதாரம் கிடையாது. காமன்வெல்த் ஊழலில் அல்மாடி கைது, ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஆறாதான் கைது. நரேந்திர மோடிக்கு எதிரான சாட்சிகள் சொல்லிய பிறகும் இன்னும் ஏன் கைதாகவில்லை? காமன்வெல்த் ஊழல் சம்பந்தப்பட்டதாக கல்மாடியை கைது பண்ணிவிட்டார்கள். அதே மாதிரி வந்து ஸ்பெக்ட்ரம் ஊழல் என்ற காரணத்தை சொல்லி ராசா வந்து கைது செய்யப்பட்டாரு. ஆனா நரேந்திர மோடி வந்து கைது செய்யப்படலையே, ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுதான் கேள்வி. இதுல பல விஷயங்கள் கவனிக்க வேண்டி இருக்கிறது. அதாவது மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்த காரணத்தினால, சங் பரிவாரத்தினுடைய அதிகாரிகளாக எல்லா பக்கமும் நியமித்து வைத்திருந்த காரணத்தினால அவரை தண்டிக்க முடியாத அளவுக்கு சாட்சியங்களை நெஞ்சார் அவரு கலைச்சு வச்சிருந்தாரு, தடயங்களை அழிச்சு வச்சிருந்தாரு. அவர் வந்து எந்த குற்றவாளியும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா விதமான போலித்தனமான ரெக்கார்டுகளை எல்லாம் அவர் நெஞ்சாரு உண்டாக்கி வச்சிருந்தாரு. உலகத்தில் உள்ள 1 நம்பர் கிரிமினலா இருந்தும் கூட தன் மீது எதுவும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த எல்லாமே சங் பரிவாரத்தை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் வைத்திருந்த காரணத்தினால எந்த ஒரு குற்றத்தையும் நிரூபிக்க முடியாத அளவுக்கு அவர் திட்டமிட்டு நினைஞ்சிருந்தாரு, மறைச்சி இருந்தாரு. அந்த மாதிரி மறைச்சி இருக்கக்கூடிய நேரத்தில் கைது பண்றா உலகத்துக்கே தெரிஞ்சா கூட நீதிமன்றம் எப்ப கைது பண்ணுவோம் அல்லது அரசு எப்ப கைது பண்ணும்னு கேட்டா தடயங்களும் ஆதாரங்களும் வச்சுதான் கைது பண்ண முடியும். நமக்கு தெரியுது இவன் தான் செஞ்சாண்டு, இவனை வந்து கைதுதான் பண்ணணும்னு நமக்கு மனசாட்சி சொல்லுகிறது. ஆனா வந்து சட்டத்துல நடைமுறைப்படுத்துறவங்க அப்படி பார்ப்பாங்களா? அப்படி பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பார்ப்பாங்க, அது வந்து முதலமைச்சருக்கு எல்லாம் தெரியுமா, அவருக்கு தெரியாம செஞ்சுட்டான், அவர் கவனத்துக்கு வரலன்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும், அதுக்குரிய சான்றுகளோட ஆதாரங்களோட நிரூபிச்சாதான் அது வந்து கைது பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்ப நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க, ரயில்ல தீ எரிச்சு வச்சது வந்து இவங்கதான் செஞ்சாங்கன்னு உலகத்துக்கே தெரியுது, தெஹல்காவல் அம்பலப்படுத்துறான். ஆனா குஜராத் ஹைகோர்ட் தீர்ப்பளிக்கிறான் முஸ்லிம்கள் தான் செஞ்சாங்கன்னு அது வந்து என்ன செய்யறான், அந்த வழக்க முடிக்கிறான். அப்ப வந்து என்ன அப்படி அந்த மாதிரி செட்டிங் பண்ணிவிட்டாங்க. மாநில ஆட்சி இருந்த காரணத்தினால, மாநில ஆட்சி இருந்த அதே மாதிரியான இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு என்ன இருந்தது என்றால், மத்தியிலையும் இப்ப பிஜேபி ஆட்சி இருந்தது. மத்தியில ஒரு காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சுன்னு வைங்களேன், இவனை தடயத்தை மறைக்க முடியாத அளவுக்கு உடனே சிபிஐ போட்டு விசாரிச்சு எல்லாத்தையுமே டக்குன்னு கையில் எடுத்திருந்தாங்கன்னு வைங்க, அல்ல ஒரு ஏடிஎஸ் மாதிரி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போட்டாங்கன்னு சொன்னா அப்ப வந்து இவன் தப்பிச்சிருக்க முடியாது. இவன் எந்த தடயத்தையும் அளிக்காத அளவுக்கு அதை வந்து மாட்டி இருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் வந்து பிஜேபி இருந்த காரணத்தினால வாஜ்பாய் வந்து சர்டிபிகேட் கொடுத்தார், அவர் ராஜ தர்மத்தை தான் நிலைநாட்டி இருக்கிறாரு, அவர் எந்த தப்பும் செய்யவில்லை, ஒரு முதல்வர்ங்கிற முறையில என்ன கடமையை செய்யணுமோ அதைத்தான் செய்திருக்கிறார் சொன்னார். யாரு? பயங்கரவாதி வாஜ்பாய் சொன்னார். அப்ப மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி சொன்ன பிறகு சிபிஐ போகுமா, ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா? அப்ப அந்த மோடியின் நடவடிக்கை எடுப்பதற்கு ஒழுங்கான தடையும் ஆவணம் ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலையில அந்த குஜராத்தை நாசமாக்கி வச்சிருந்தார். இப்ப அதுக்கு பிறகு என்ன ஆகுது, 1-2 கேஸ்ல ஒரு மாட்டக்கூடிய ஒரு நிலைமை எல்லாம் வருது. இப்ப ஒரு அதிகாரி போய் நினைஞ்சிருக்கிறாரு, இந்த மாதிரி அவர் சொன்னாரு, மோடி வந்து சில மணி நேரங்களுக்கு யாரையும் கட்டுப்படுத்தாதீங்க, அவன் முஸ்லீம்களை என்ன வேண்டாலும் செய்யட்டும், போலீஸ்காரங்க எல்லாம் கையை கட்டிக்கிறங்க என்று உத்தரவு போட்டார். ஒரு உயர் அதிகாரி இப்பதான் நினைஞ்சிருக்காரு, கோர்ட்ல போய் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த வாக்குமூலம் சரியா குறுக்கு விசாரணை அதுக்கெல்லாம் பிறகு கன்ஃபார்ம் ஆனிச்சுன்னா கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவன் மேல வழக்கு போடு, ஆளை கைது பண்ணு சொல்வதற்கும் என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி வந்து அந்த பெஸ்ட் பேக்கரி வழக்குல
அந்த எரிச்ச வழக்குல எல்லாமே தடயத்தெல்லாம் மறைச்ச பிறகு அந்த அவருடைய மகள் மட்டும் போய் என்ன செய்யறாங்க, அந்த கேஸை கொடுக்கறாங்க. அவங்க பல கோர்ட்லாம் தலையிடுகிறது, நிரூபிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, அந்த பொம்பளை மிரட்டி கிரட்டி என்னை சிபிஐ தான் அதை பொய் சொன்னாங்க, அது இப்படி நடக்கலன்னு சொல்லி அந்த அம்மா அப்படி வலிட்டு அடிச்சிருச்சு. இப்ப அப்படி அடிக்க வச்சுட்டாங்க. மோடி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவர்களை பணம் கொடுத்தோ மிரட்டியோ அதையும் தடுக்கிற அளவுக்கு நிலைமை போயிட்டதுனால அந்த பெஸ்ட் பேக்கரியிலையும் அவன் தப்பிச்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நிலவுகிறது. அதே மாதிரி அந்த சொராபுதீன் என்கவுண்டர் வழக்குல வேண்டால் என்ன செய்யலாம், ஓரளவுக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணத்தினால அதுல தீர்ப்பு வந்தால் அவர் கைது செய்யப்பட பதவியில் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த உயர் அதிகாரி கோர்ட்ல சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் அது நிரூபிக்கப்படுமே ஆனால் அப்ப கோர்ட்டு தலைவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அந்த கல்மாடி இந்த மேட்டர்லாம் என்னன்னு கேட்டா பேப்பரா மாட்டுது. இவங்களுக்கு திருட தெரிஞ்சவனுக்கு தெத்த தெரியணும். எல்லாம் திருடுவாங்க, சில பேர் திருடுவான் யாருக்குமே தெரியாது. பிஜேபி கார மாதிரி காங்கிரஸ் காரன் திருட தெரியல. திருடி இப்படி என்ன செஞ்சான், அவனும் இதே மாதிரி தான் செஞ்சான், போட்டு உடலையும் பண்ணினான், இதே மாதிரி பண முதலுக்கு எல்லாத்தையும் பண்ணினான். அவங்க இதுல ஊறி போன ஆளுக்கு இருக்கனால என்ன செஞ்சாங்க, ராமர் பேரை சொல்லி வசூல் பண்ணி தின்றவங்களுக்கு இந்த ரெக்கார்டுகளை விட்டுட்டு போகல, தடயங்களை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸ்காரன் அவன் திருடி போட்டு திருடா மறைக்க தெரியணுமா இல்லையா, அந்த மாதிரி மறைக்க தெரியாம நினைச்சிட்டான். எல்லாம் பேப்பர் லட்டா பேப்பரா கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஓப்பனாக நடந்திருக்குது. எல்லாமே டேப் பண்ணி ரெக்கார்டு பண்ணி கொண்டாந்து போட்டு காட்டுறாங்க. அந்த மாதிரியான பணம் மணி டிரான்ஸ்ஃபர் எப்படி எல்லாம் போனுச்சு, எந்த பேங்க்ல இருந்து எந்த பேங்க் போனுச்சுங்கிற அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் வாங்கி பிரிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இதுக்கு கைது பண்ணாம இருக்க முடியுமா? அப்ப இதுல என்ன மேட்டர் நீங்க பாக்கணும்னா, சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய தலைமை நீதிபதிகள் ஓரளவுக்கு கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா எந்த நீதிபதியா இருந்தாலும் பேப்பர் ரெக்கார்டை வச்சு, சாட்சிகளை வச்சு, ஆவணங்களை வச்சு தான் ஒருவரை தண்டிக்க முடியுமே தவிர அதை அழிச்சிட்டு பயங்கரமான ஒரு கிரிமினலா இருக்கிற காரணத்தினால தப்பிச்சுக்கிட்டு வர்றாரு. இருந்தாலும் அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒண்ணுல மாட்ட வேண்டிய நிலைமை ஏற்படத்தான் செய்யும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கத்தான் வேணும். ட்ரஸ்ட் ஃபண்டில் கிடைக்கும் வட்டி பணத்தை என்ன செய்வது? இரண்டாவது கேள்வி, சமீபத்தில் ஒரு செய்தி பரவியது. அதாவது KFC, மெக்டொனால்ட் போன்ற நிறுவனங்களின் கோழி பண்ணையில் கோழிக்கு உணவாக பன்றி இறைச்சி வழங்கப்படுவதாக ஒரு செய்தி வந்துள்ளது. அந்த கோழியை நாம் ஹலால் முறையில் அறுத்து சாப்பிடலாமா? சரி, அதாவது நம்ம ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லி ஒரு நிறுவனத்தில் நம்ம வேலை பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய சம்பளத்திலிருந்து ஒரு தொகையை பிடித்து கொண்டு கடைசியா என்ன செய்வாங்க, அதுக்கு வட்டி கிட்டலாம் போட்டு நமக்கு தருவாங்க. அந்த ஃபண்ட்ல வட்டி தர்றானே அதை வாங்கலாமான்னு கேட்கிறாங்க. எந்த ஃபண்டா இருந்தாலும் சரிதான், வட்டிங்கிறது டோட்டலா தடை செய்யப்பட்ட ஒரு பொருளாதாரம். அது மார்க்கத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவான வார்த்தையை கொண்டு அஹல்லல்லாஹுல் பையா வ ஹர்ரமர் ரிபா, வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி விட்டான். இப்படி தெள்ள தெளிவாக வட்டி குர்ஆன் மூலமாகவே தடுக்கப்பட்டிருக்கிறது. வட்டி வாங்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்யறவங்க என்ற அளவுக்கு கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம நிரந்தர நரகத்தில் ஒமன்னாத பவுலாய்கா சாபுன்னாரி ஹும்பியா காலிதூன், யார் தெரிஞ்ச பிறகு வட்டி வாங்குகிறானோ அவன் நரகவாசி நிரந்தரமா இருப்பான் என்றெல்லாம் அவ்வளவு கடுமையான வார்த்தை இருக்கும் பொழுது நம்ம ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வட்டி போட்டான்னு சொன்னா எங்க அசலை மட்டும் கொடுப்பா, எங்களுக்கு அது வட்டி வேண்டியதில்லை, எனக்குன்னு பிடிச்ச பணத்தை மட்டும் கொடு என்று நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அப்படி ரூலே இல்ல, அப்படி வழியே இல்லை என்று சொன்னா அப்பதான் நமக்கு என்னவாகுது, நிர்பந்தமாகிறது. ஏன்னா அசலும் போயிடும். அசலை இழந்துடக்கூடாது. அசலை இழக்காம இருப்பது என்பது ஒரு மனிதனுக்குள்ள நிர்பந்தம் தான். ஆனா ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல இந்த மாதிரி நிர்பந்தம் வருமானு எனக்கு தெரியல. ஒரு பேச்சுக்கு உங்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்டை மட்டும் தர முடியாது, வட்டியோட சேர்த்து நீங்க வாங்கினா தான் நாங்க தருவோம், அப்படித்தான் விதி இருக்குது அப்படின்னு சொன்னார்களே. ஆனால் அப்ப நம்ம பணத்தை இழக்க முடியாது. நம்முடைய 5 லட்சம் ரூபாய் பணத்துக்கு இவன் ஒரு 50,000 ரூபாய் வட்டி போடுவான், இவனுடைய அந்த 50,000 ரூபாய் வேணாங்கிற 5 லட்சம் போயிரும் என்று இருக்குமே. ஆனால் அப்ப என்ன செய்யணும், அது நிர்பந்தம். நம்முடைய பொருளாதாரத்தை இழக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நிர்பந்தமான முறையில் நமக்கு வருகிறது. அது நிர்பந்தம் தான் சொல்லணும். ஏன்னா நம்முடைய பணத்தை இழந்துடக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி தான் ரூல் வறுமையானால் அப்ப வாங்கிக் கொள்ளலாம். வாங்கி அடுத்த ஆள் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. வாங்கலாம் வச்சுக்கலாம்னு அர்த்தம். நிர்பந்தத்துக்கு வாங்கிட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், வாங்கி நம்மளே வச்சுக்கலாம், நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணிக்கலாம். அதுல என்ன செய்யாது, நமக்கு குற்றம் வராது. நிர்பந்தத்துக்கு எல்லாம் தனியான ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறான். அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, கோழி தீவனத்துல பன்றியுடைய இறைச்சியெல்லாம் கலந்திருக்கிறார்கள்
அதை கொடுக்கறாங்க, அந்த தீவனத்தை சாப்பிடுற கோழியை நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அவன் தீவனத்தை அவன் கொடுக்காமே போட்டு, நம்ம வளர்க்கிற கோழி தானா போய் ஒரு செத்து போன ஆட்டை திங்கத்தான் செய்யுது, மலத்தை திங்கத்தான் செய்யுது. மனுஷனுக்கு தான் பன்றியை சாப்பிடுறதுக்கு ஹராமே தவிர கோழி போய் என்ன செய்யறது? அது எத்தனையோ காக்காயை திங்கி பள்ளியை கூட முழுங்கும் கோழி, அது எத்தனையோ ஒரு அசுத்தங்களை சாப்பிடும். அது மாதிரி நம்ம சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்ட எத்தனையோ பொருள்களை கோழி சாப்பிடத்தான் செய்யும். அப்படி சாப்பிடுற காரணத்தினால அது நமக்கு ஹராமாயிருமா? ஆகாது. அது பன்றியை சாப்பிட்டாலும் சரி, அது என்னது சாப்பிட்டாலும் சரி, செத்து போன வேற ஒரு உயிரினத்தை சாப்பிட்டாலும் சரி, அது செமிச்சு வேற ஒரு பொருளா மாறிடுது. வேற ஒரு பொருளா மாறிடும் போது அது கோழி, அவ்வளவுதான். நமக்கு அது என்னத்தை சாப்பிடுச்சுங்கிறது கணக்கே கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சாப்பிட, மாட்டை கூட சாப்பிட முடியாது. ஏன்? மாடு கூட மலம் சாப்பிடுது. மாடு என்ன செய்யும்? மனுஷனுடைய மலத்தை எல்லாம் சாப்பிடக்கூடிய மாடுகள்லாம் இருக்கிறது. அப்ப அதை சாப்பிடக்கூடாதுன்னு வந்துவிடும். மலம் ஹராம் தானே, மலம் தான் ஹராமே தவிர மலத்துக்கு மாடுமா ஹராமு? கோழி பன்றி தான் ஹராமே தவிர பன்றியவே சாப்பிட்ட ஒரு பிராணி ஹராம் ஆகுமான்னு கேட்டா அப்படி ஆகுறதுக்கு என்ன இல்ல, மார்க்கத்துல இடம் கிடையாது. அது என்ன தீவனத்தை போட்டு வளர்த்தாலும் நமக்கு அது பிரச்சனை இல்ல. அது கோழி, கோழிங்கிறது அல்லாஹ் ஹலால் ஆக்குனது. அதனுடைய உணவுகளுக்கு ஹலால் ஹராம் கிடையாது. மனுஷன் சாப்பிடுறதுக்கு தான் ஹலால் ஹராமா இருக்கே தவிர கோழிக்கு பன்றி ஹலாலான்னு பத்துவா கேட்க முடியுமா? கோழிக்கு செத்து போன இதை திங்கலாமான்னு சொல்லி பத்துவா கேட்க முடியுமான்னா அதுக்கு பத்துவா கிடையாது. அதுக்கு என்ன சட்டத்திட்டம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அது சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம். ஒரு சகோதரிடம் கடன் பெற்றவர் அந்த கடனை அடைக்க முடியாமல் சுனாமி போன்ற பூகம்பம் போன்ற பேரழிவில் இறந்துவிட்டால், கடன் கொடுத்தவரும் கடன் வாங்கியவரும் இறந்துவிட்டால் மறுமையில் அவர்களின் நிலைமை என்ன? அப்துல் ஹாரிஸ். அதாவது ஒருத்தர் கடன் வாங்கி விட்டாரு, கடன் வாங்கிட்டு கொடுக்காமலேயே அவர் ஒரு சுனாமி அல்லது விபத்து ஏதோ ஒண்ணுல திடீரென்று மரணித்து விட்டார்னு சொன்னா மறுமையில் அவருடைய நிலைமை என்ன என்று கேட்கிறார்கள். அதாவது இதுல என்ன நம்ம பார்க்கணும்னு கேட்டா, அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் அல்ல அநியாயம் செய்ய மாட்டான். யாருக்குமே அல்ல அநியாயம் செய்யறவனாக இல்லை. லா எல்லிமுன் நாச செய்யா. அப்ப ஒருத்தர் என்னிடத்துல கடன் வாங்கி விட்டாரு, கடன் வாங்கி விட்டு என்ன செஞ்சிட்டாரு, அவர் விபத்துல இறந்துட்டாரு என்று சொன்னால் நான் கொடுத்திருக்கேன்ல கடன், அதை நான் மறுமையில கேட்கத்தான் செய்வேன். நானா விரும்பி கேட்க கூடாதுன்னு இப்ப நினைச்சா கூட மறுமையில எந்த மாதிரி எனக்கு என்ன ஓட்ட வரும்னு சொல்ல முடியாது. மறுமையில என்ன செய்வோம், இறைவா இருந்தாலும் என்கிட்ட கடன் வாங்கிட்டு தரல என்று ஒரு கேஸ் கொடுக்கப்பட்டால் கண்டிப்பா அவருக்கு நியாயம் அல்ல வழங்கணுமா இல்லையா? வழங்கணும். நீ சுனாமில செத்துட்டு போ, நீ ஆக்சிடன்ட்ல செத்துட்டு போப்பா, அவன்கிட்ட வாங்கி இருக்கிறியா, அவன் ஹக்க நீ சாப்பிட்டு இருக்கிறிய, அவனுக்கு இப்ப என்ன கொடுக்கணும்? ஏதாவது கொடுக்கணுமா இல்லையா? காசு பணமா கொடுக்க முடியாது. அப்ப என்ன செய்வான் அல்லாஹ்? கண்டிப்பா அவருடைய அமல்களை தான் கொடுப்பான். யார் கடன் வாங்கினாரோ அவருடைய அமல்களை குடிங்க என்ன செய்வான் அல்லாஹ்? அவருக்கு இவருடைய கடனுக்காக இந்த அமல் நீ வச்சுக்க. அப்ப அந்த கடன் வாங்கி திடீரென்று இறந்தவர் அவருடைய சில அமல்களை என்ன செய்ய வேண்டியிருக்கும்? இழக்க வேண்டி வந்துடும். அதனால சில நஷ்டங்கள் மறுமையில் என்ன வரும்? நஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அல்லது அல்லாஹ் என்ன செய்யலாம்? அல்லாஹ் நாடினால் அவன் அதிகமான கருணை உள்ளவனா இருந்து அவன் நம்ம மீது கருணை செய்ய நாடினானேயானால், நம்ம சுனாமில கொடுக்க நியத்தெல்லாம் இருந்தோம், சுனாமில மௌத்தா போயிட்டோம், அல்லது ஆக்சிடென்ட்ல மௌத்தா போயிட்டோம், இன்னொரு 4 வருஷம் இருந்திருந்தா கொடுக்கலான்னு தான் அதுக்கு சேமிச்சுக்கிட்டுலாம் வந்தோம் அப்படின்னு இருந்தால் அது ரப்புக்கு தெரியதானே செய்யும். அல்லாஹ் நினைச்சா என்ன செய்யலாம்னு கேட்டா, நமக்கு போடக்கூடிய மார்க்கை தாறுமாறா போட்டு விட்டுறலாம். அவனுக்கு என்ன கஜானா குறைவா போகுது? தெரியுமா, நல்ல ஆளா இருக்கிறான், கொடுக்கலாம் நினைச்சிருக்கிறான், கொடுக்கலாம் நினைச்சு முடியாம போயிடுச்சு, நம்ம சீக்கிரம் அவனை கைப்பற்றிக்கிட்டோம், அவன் நீயத்துல இருந்த காரணத்தினால இவனுக்கு 10 மார்க் எல்லாம் 50 மார்க் ஆக்கி விடு அப்படின்னு 50 மார்க் போட்டு யாரா கேள்வி கேட்க முடியுமா? அந்த 50 மார்க் போட்டு எல்லாம் 40 மார்க் பிடிங்க அவனுக்கு கொடுத்தா பாதிக்குமா? அல்லாஹ் நினைத்தால் அப்படியும் செய்யலாம். அல்லாஹ் நாடினால் ஒருவருக்கு, ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணுங்கிற கணக்கு அல்லாட்ட கிடையாது. 1க்கு 10ல இருந்து 700 வரைக்கும் இருக்கிறது. 1க்கு 10 கொடுப்பான், சில ஆளுக்கு 1க்கு 20 கொடுப்பான், சில ஆளுக்கு 1க்கு 50 கொடுப்பான், சில ஆளுக்கு 1க்கு 100 கொடுப்பான், சில ஆளுக்கு 1க்கு 700 வரைக்கும் கொடுப்பான். அப்படி அது 700 கூட இல்ல, 700 சொல்லிவிட்டு அல்லாஹ்னா இதுக்கு மேலேயும் கொடுப்பேங்கிறான். அல்லாஹ் உதாரணத்துக்கு சொல்லி காட்டுகிறான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய செல்வங்களை செலவு செய்கிறார்களே அவர்களுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், கமஸலி ஹப்பத்தின், ஒரு தானியம், அம்பத்தத்து சபா சனாபில,
அது 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. ஃபீக்குல்லி சும்புலத்தின் மேத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்லையும் 100 இருக்கிறது. இந்த மாதிரி ஆகும். தர்மம் செஞ்சான்னு சொன்னா ஒரு நெல்லை போட்டு 7 கதிர் வந்து ஒரு கதிர்ல 100 நெல் இருந்து மொத்தம் 700 ஆயிடுதுல. இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இதுதான் மேக்சிமம் நினைச்சிடாதீங்க. வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடுனா அதுக்கு மேலையும் கொடுப்பேங்கிறான். அவனுடைய தூய்மை, அவனுடைய இக்லாஸ், எந்த நேரத்தில் அதை செலவு செஞ்சான், தனக்கு வறுமையா இருந்து கூட செலவு செஞ்சிருக்கிறான், இப்படியான பிரத்யேகமான தன்மைகள் இதெல்லாம் கருத்துல கொண்டு அல்லாஹ் நினைச்சான என்ன செய்வான், அதை விட அதிகமாகவும் கொடுப்பான் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி விபத்து, இந்த மாதிரி கொடுக்க நியத்திருந்து நெசமா கொடுக்கணும்னு மனசார நினைத்து அதையும் கொடுக்க முடியாமல் அவர் போய் சேர்ந்து விட்டாரே. ஆனால் அல்லாஹ் நாடினால், அது கன்ஃபார்ம் நினைச்சிடக்கூடாது நீங்க, அல்லாஹ் நாடினால் அவன் நாடியவருக்கு எத்தனை மடங்கு வேண்டாலும் கொடுத்து இந்த கடன் கொடுத்தவனுக்கு இவனுடைய அமலையெல்லாம் புடுங்கி கொடுத்தது போகவும் அவன் அமல் அவனுக்கு மிச்சமாகிற அளவுக்கு, அதை விட அதிகமா மிச்சமாகிற அளவுக்கும் அவன் செய்ய சக்தி உள்ளவன். அதை எவனும் தட்டி கேட்க இயலாது. இது ஒரு வகை. அதே நேரத்தில் கொடுக்காம இருக்கலாம்ல, அந்த அளவுக்கு இல்லாம என்ன செய்யணும், இல்லப்பா உன் அமலை தான் கொடுத்தாகணும்னு கூட நிலை வரலாம். அப்படி வரணுங்கிறதை நம்ம பயப்படணும். இப்படியும் நடக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய ரஹமத்துல நம்ம அதிகமான எதிர்பார்ப்பு வைக்கணும். அதே நேரத்தில் பயப்படவும் செய்யணும். என்ன பயப்படணும், இப்ப நம்ம கடனை வாங்கிட்டோம் கொடுக்க முடியல, அப்ப என்ன செய்வோம், நம்ம நிறைய அமல்களை செஞ்சுக்கிறோம். இருக்கிற வரைக்கும் என்ன செய்வோம், நிறைய அமலை செஞ்சிருவோம். கடனை கொடுக்க முடியாட்டா கூட இந்த கூடுதலா செஞ்ச அமலாவது அவனுக்கு போயிட்டு போகுது, கடமையான அமல் நம்மளுக்கு மிச்சமாயிட்டு போகுது. அப்படிங்கிற வகையில யாரெல்லாம் கடனாளியா இருக்கிறார்களோ அவர்கள் அதிகமான நேரங்களில் வீணான காரியங்கள்ல இருந்து ஒதுங்கி கொஞ்சம் கூடுதலாக திக்ரு, தஸ்பீஹ், ஸலவாத்து, குர்ஆன் ஓதுறது, அது மாதிரியான ஒரு காரியங்களை அதிகமாக செய்து நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளை அதிகரித்தல், நோன்பு அதிகமாக வைத்தல், இப்படியாக நன்மைகளை கொஞ்சம் முட்டையா சேர்த்து வைத்துக் கொண்டோம் சொன்னா கடன்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணா கூட அதுக்கு கொஞ்சம் போய்விட்டால் கூட எல்லா உபரியான வணக்கங்களும் போயிட்டா கூட கடமையான வணக்கங்கள் நமக்கு என்ன செய்யும், மிஞ்சும். அப்படிங்கறதையும் கவனத்தில் கொண்டு அதிகப்படியான நன்மைகள் செய்து கொள்வது கூடுதல் சேஃப்டியானது. ஆனா அவனுக்கு நியாயம் வழங்காம அல்ல விடமாட்டான். நீங்க என்ன காரணத்தை சொன்னாலும் அவன்கிட்ட வாங்கின கடனுக்கு அல்லாட்ட நியாயம் கேட்கும் பொழுது நம்மிடத்திலிருந்து என்னத்தையாவது வாங்கி எல்லாம் கொடுக்கத்தான் செய்வான். அது அவனே கையில இருந்து போட்டு கொடுக்கவும் செய்வான். அரசாங்கத்தில் கூட மானியம் கொடுக்குறாங்களா இல்லையா, கடனையும் கொடுத்துட்டு சரி உனக்கு கடனை கட்ட முடியாம இருக்கிறதா கொடுத்துட்டு நீ கட்டுன்னு சொல்றாங்க. மனுஷனை செய்யும்போது ரப்பு செய்ய மாட்டானா, அந்த மாதிரி எல்லாம் செய்யறது உண்டு, அது மாதிரிலாம் செய்யறது உண்டு. அப்படியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்யவும் செய்வான், அல்லது புடிங்க கூட கொடுத்துருவான். ரெண்டுக்கும் நடுவுல என்ன செய்யணும், நம்ம அந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டு ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திக்கிட்டோம்னா அது நல்லது. நாம் இருக்கும் இடத்திற்கும் பள்ளிவாசல் இருக்கும் 4 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இந்த 4 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரத்தில் குடியமரலாமா? அதாவது கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, நாம் ஒரு குடி இருக்கிற இடத்திலிருந்து பள்ளிவாசலுக்கு போக வேண்டுமா இருந்தால் 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் பள்ளிவாசல் இருக்கிறது, நம்ம இருக்கிற இடத்துல இல்ல. அப்ப பள்ளிவாசல் இருந்து இவ்வளவு தொலைவான இடத்தில் போய் நம்ம குடியிருக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த குடியிருக்குதல் என்பது நம்மளா தேர்ந்தெடுத்து குடியிருக்கிறது என்று ஒரு வகை இருக்கிறது. இன்னொன்னு அந்த நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு குடியிருக்குதல் என்ற ஒரு வகை இருக்கிறது. இப்ப நம்மளா தேர்ந்தெடுத்து குடியிருக்க தேர்ந்தெடுத்தோமையானால் நம்ம என்ன செய்யணும், பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடமாக, மஹல்லா இருக்கக்கூடிய இடமாக, மக்கள்லாம் சமுதாய முஸ்லீம்கள்லாம் இருக்கக்கூடிய இடமாக பார்த்துத்தான் நம்ம குடியேறணும். ஏன், அந்த 27 மடங்கு நன்மை கிடைக்கும், பாங்கு சத்தம் கேட்கும், பள்ளிக்கு தொடர்பு வைத்திருக்கணும், அந்த பலர் சலான் சொல்ல வாய்ப்பு கிடைக்கும், இஸ்லாமிய ஒரு நாலேஜ் கிடைக்கும், மார்க்க சொற்பொழிவு கிடைக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை கிடைக்கும், அந்த கூட்டமைப்பு அப்படின்னு பல நன்மைகள் அதன் மூலமாக நம்ம அடைகிறதுலாம் இருக்கிறது. காரணத்தினால ஒரு முஸ்லிம் என்ன ஆசைப்படணும், நம்ம குடியிருக்க தேர்ந்தெடுக்கிற ஒரு அதிகாரம் நமக்கு இருக்குமையானால் அந்த பள்ளியை சுற்றி அருகில் வீடு வாசல் அமைகிறதா என்றுதான் என்ன செய்யணும், பார்க்கணும். அப்படித்தான் தேர்ந்தெடுக்கணும். இல்லாட்டி அது குற்றமாகும். ஏன், தெரிஞ்சுக்கிட்ட இவ்வளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நீ இழந்திருக்கிற, வேணும்னு நீ விட்டுருக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம ஆளாகும். அதே நேரத்தில் நிர்பந்தம் இருக்குது. 2 விதமான நிர்பந்தம் இருக்கிறது. ஒன்னு ஒரு ஊர் இருக்கிறது, பள்ளிவாசலும் இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு பக்கத்துல பார்த்தா வீடு கிடைக்க மாட்டேங்குது. பள்ளிவாசல் பக்கத்துல பார்த்தா எந்த வீடும் காலியாக இல்லை, விற்பனைக்கும் காலியாக இல்லை,
வாடகைக்கும் தயாரா இல்ல, அல்லது அவன் சொல்லக்கூடிய வாடகை நம்ம கொடுக்கறது கட்டுப்படி ஆகக்கூடிய நிலையில இல்ல, இது நிர்பந்தம் தானே. நம்ம 2000 ரூபாய் தான் கொடுக்க முடியும், அவன் 20,000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுக்குறான், 10,000 ரூபாய் கொடுத்தா நம்ம சாப்பிட முடியாது, நம்ம கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி நம்ம இருந்தோமே ஆனால் இப்ப பள்ளிக்குள்ள போய் நம்ம இப்படி இருக்கிறது, ரோட்ல படுத்து கிடக்க முடியும், வீடுன்னு ஒண்ணு வேணும்ல. இப்ப நம்ம மீது திணிக்கப்படுகிறது. நமக்கு அந்த வீடு பள்ளிக்கு பக்கத்துல நம்ம போய் தங்க நம்ம விரும்பினாலும் அங்க வீடு கிடைக்கல என்ற காரணத்தினால, கிடைச்சாலும் நம்ம கட்டுப்படி ஆகக்கூடிய விலையில இல்ல என்ற காரணத்தினால நம்ம எந்த பக்கத்துல போனால் நம்ம வசதிக்கு நம்ம பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு இருக்குமோ அங்கதானே போவோம், செத்தா போக முடியும். இப்ப இது நிர்பந்தம். நிர்பந்தமான காரணத்துக்கு ஒருத்தன் அவ்வளவு தூரம் தள்ளி போனானே ஆனால் அவன் பள்ளிவாசலோட தூரமா இருப்பதும் குற்றமில்லை, அவன் அங்கேயே வீட்டுக்குள்ளேயே தொழுது கொள்வதும் என்ன இல்ல, அவனுக்கு குற்றமாகாது. ஏன் நிர்பந்தம் தள்ளப்படுறான். அதே மாதிரி இப்ப நீங்க வெளிநாட்டுல இருந்து உங்களை வேலைக்கு போயிருக்கிறீங்க, உங்களுக்கு வீடை தேர்ந்தெடுக்கிற உரிமை கிடையாது. அந்த கம்பெனிக்காரன் எங்க உங்களுக்கு குவார்டர்ஸ் கட்டி கொடுத்திருக்கிறானோ அங்கதான் போய் இருக்க முடியும். அவன் என்ன செஞ்சிருக்கான், ஒரு நிறுவனத்தில் உங்களுக்கு வேலைக்கு சேர்த்துவிட்டு உங்க தங்குற இடத்த 4 கிலோமீட்டருக்கு தள்ளி போட்டான். ஒருவேளை அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் அந்த கேள்வி கூட கேட்டுப்பேன் நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஒண்ணு தள்ளி போட்டானா நீங்களா பொறுப்பதுக்கு நீங்க போய் தங்கி தேர்ந்தெடுக்கிற ஒரு அதிகாரம் உங்கள்ட்ட இருந்தா தானே உங்களை எல்லாம் கேட்பான். நீங்க வேலைக்குன்னு போறீங்க, போனா தங்கக்குள்ள ஏற்பாடுலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, போறீங்க. அவன் என்ன பண்றான், அந்த பக்கத்துல எல்லாம் சரியான ஒரு போதுமான இடம் இல்லைங்கிற காரணத்தினாலேயோ, ஒரு குறைந்த விலையில வாடகையில நமக்கு கிடைக்குமே, அதிகமான லாபம் கிடைக்குமே நமக்கு அப்படிங்கிற காரணத்தினாலேயோ ஊருக்கு வெளியில ஒண்ணே உங்களை போட்டான்னு சொன்னா அப்ப அது குற்றமாகாது. நீங்க இருக்கிற 4 பேர் 5 பேர் மொட்டை மாடல எங்க சேர்ந்துட்டு என்ன செய்யலாம், நீங்க ஜமாத் தொழுது, அதுதான் பள்ளிவாசல் ஆக்கணும். பள்ளிவாசல்னா பள்ளிவாசல் மணார வச்சா தானே பள்ளிவாசல். நம்ம ஒத்தையா இல்லாம ஒரு 10 பேர் கொண்டு போட்டாங்கன்னு சொன்னா அந்த 10 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு இடத்த ஒரு ரூம் என்ன செய்ய வேண்டியதான், பள்ளிவாசல் ஆக்கிக்கிற வேண்டியதானே. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யணும், நம்மளே ஒரு இடத்த பள்ளிவாசலம் ஆக்கி கொண்டு அதுக்கு மற்ற நேரங்கள்ல தங்குறதுக்கு அதை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யலாம், அந்த 27 மடங்கு நம்ம அடைந்து கொள்ளலாம். ஒரே ஒரு ஆளா கொண்டு தள்ளிட்டான்னு சொன்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம திணிக்கப்பட்டிருக்கிறோம், நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம், அப்ப குற்றம் வராது. நீங்க சொல்லும்போது ஆட்சி அலிரலில்லாஹு டிமாண்ட் சரதாவுக்கு போவதாகவும் அதுக்கப்புறம் அந்த டிமாண்ட் உஸ்மான் அலிரலில்லாஹு ஏத்துக்கிட்டதால அவங்களுக்கு ஆட்சி பண்ணாதான் சொன்னீங்க. ஆமா, அது இங்க உள்ள ஒரு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு இல்லைங்கிறாங்களா. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு கேட்டா, இப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டுறாங்க. உமர் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட உடனே அடுத்த ஆட்சியாளர் யாருன்னு சொல்லி 3வது ஒருவரை சொல்லக்கூடிய இடத்தில் யாருமே இருக்கல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு பிறகு அபூபக்கர்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாங்க. அபூபக்கர் அவருடைய மரணத்துக்கு பிறகு அடுத்து உமர் தான் என்று சொல்லக்கூடிய 2வது இடத்தில் அவங்க இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் அடுத்தவர் இவர்தான் என்று ஒருவரை காட்டக்கூடிய ஒரு நிலைமை இருக்கல. அப்ப என்னன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த எதிரியால் குத்தப்பட்டு அவங்க இறந்தாலும் உடனடியாக அவங்க இறக்கல. அவங்க வேதனைப்பட்டு அந்த காயத்தில் துடித்து கொஞ்சம் டைம் எடுத்து அவங்க இறந்தார்கள். அப்ப என்ன பண்றாங்கடா, அவங்க தனக்கு பிறகு ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு 6 பேரை அவங்க நியமிக்கிறாங்க. 6 பேர் யாருன்னு கேட்டா, அந்த சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட 10 பேர் இருக்காங்க இல்லையா, அஷரத்துல் முபஷ்ஷரா, அதுல அபூபக்கர் ஒரு ஆளு போயிட்டாங்க. உமர் அவரும் மரணப்படுக்கையில் இருக்கிறாரு. இன்னொருத்தர் உமர் ரலியல்லாஹுடைய சொந்தக்காரர் ஒருத்தர், அவரை விட்டுறாங்க. இன்னொருத்தர் முன்னாடி இறந்துடுறாரு. மீதி உள்ள ஒரு 6 பேர் என்ன செய்யறாங்க, சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்டவங்க இருந்தாங்க. அந்த 6 பேரையும் சொல்லி உங்க 6 பேரும் கூடி என்ன செய்யுங்க, ஒருவர் தேர்ந்தெடுத்துக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப சுத்தி கித்தி வரும்போது கடைசியா எல்லாருமே யார்கிட்ட வந்துருதுன்னா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தான் ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு கருத்துக்கு வர்றாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன பண்றாருன்னு கேட்டா, நான் மாட்டேன்றாரு. ஒரு வியாபாரி, அவருக்கு இந்த பதவி ஆசை அவர் கிடையாது. அவர் என்ன செய்யறாரு, எல்லாரும் அவர் பக்கம் 5 பேருமே சேர்ந்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பக்கம் போன உடனே அவங்க என்ன பண்றாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இல்ல, நான் எனக்கு வேணாம், நான் அந்த தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் எனக்கு இருக்கிறதுனால நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்றா, நீங்க ஆட்சி செய்யறதா இருந்தா நீங்க அல்லாஹ் ரசூல் சொன்னபடியும் உங்களுக்கு முந்தி ஆட்சி செய்த செய்கைனிங்கிறது 2 பெரியார்கள்,
2 பெரியார்கள் ஆட்சி நடத்தின முறையில நீங்க ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இத சொன்ன உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அதெல்லாம் மறுத்துறாங்க. இல்ல அல்லாஹ் ரசூல் சொன்னபடினா நான் செய்வேன், 2 பெரியார்கள் சொன்னா நான் அதை ஏத்துக்கிற முடியாது அப்படின்ற உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அப்புறம் தான் கேட்கறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, நான் ஏத்துக்கிறேன்னு ஏத்துக்கிறாங்க. இது இதெல்லாம் ஹதீஸுகளுக்கு எப்படி ஆத்தன்டிக்கான சனது அறிவிப்பாளர்லாம் பாக்குறோமோ அந்த மாதிரியான அறிவிப்பாளர்கள்லாம் இதுக்கு பார்க்க முடியாது வரலாறுகளுக்கு. ஆனா இந்த செய்தி எதுல இருக்குன்னு கேட்டா, ஃபிக்ஹுல் அக்பர் என்று சொல்லி, ஷரஹ் ஃபிக்ஹுல் அக்பர் என்று சொல்லி எல்லா மதரசாக்கள்லையும் பாடத்திட்டமாக இருக்கக்கூடிய அந்த நூல்ல இந்த டிமாண்ட் வைத்தது, இந்த செய்திகள்லாம் என்ன செய்யறாங்க, அதுல சொல்லி காட்டுறாங்க வரலாறுல. அந்த வரலாறுல இருக்கிறத நம்ம சொல்லி இருக்கிறோம், இட்டு கட்டி அவதூறாக சொல்லவில்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்டதுக்கு பாக்குற மாதிரி மற்ற வரலாறுகளுக்கு நம்ம அறிவிப்பாளர் என்ன அவங்க அமல் செய்யறதுக்கோ நம்ம ஃபாலோ பண்றதுக்கோ ஒண்ணும் இல்லைங்கிற காரணத்தினால பொதுவா ஒரு வரலாறை எப்படி எடுத்துக்கிறோம், பொய்யர் பித்தலாட்டக்காரர் இல்லைன்னா ஏத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி அடிப்படையில இந்த வரலாறுகளை 72 கூட்டம்ங்கிற அந்த தலைப்புல பேசும்போது கூட இந்த அடிப்படையை நம்ம சொல்லி இருக்கிறோம். ஹதீஸ்ல இருந்து தான் இவ்வளவும் சொல்லல, ஹதீஸ்ல இருந்து சொல்றதுங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு உள்ளவங்களுடைய வரலாறுகள்லாம் அந்த மாதிரி ஆத்தன்டிக்கா அப்படிலாம் அதான் பாதுகாக்கப்பட்டது கிடையாது. வரலாற்று நூல்கள்ல ஒரு அளவுக்கு இது பொய் இல்ல, இப்படி நடந்திருக்கும் என்கிற அளவுல சொல்லி இருப்பார்களே, ஆனால் அதுகளை வைத்துதான் நம்ம என்ன செய்கிறோம், இதை சொல்றோம் என்று அப்பவும் சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த செய்தி அதுல இருக்கிறது. ஆனா இது நம்ம அந்த காலத்துல ஓதி கொடுத்த காலத்துல உள்ள ஒரு செய்தி தான் இது ஹதீஸ் நூல்ல கூட இருக்கான்னு தேடி பார்த்து இப்படி விமர்சனம் இருக்குன்னு சொல்றதுனால இதை நான் இன்னும் சில நூல்களையும் தேடி பார்த்து வச்சுக்கிறேன். ஆனா இப்ப நான் சொன்னது எதை வச்சு சொன்னேன்னு கேட்டா, அந்த ஷரஹ் ஃபிக்ஹுல் அக்பர்ல முல்லா அலி காரி அவங்களுடைய நூல்ல இந்த வரலாறு சொல்லும் பொழுது அவர் சொல்லி இருக்கிறாரு. அதைத்தான் நம்ம ஆதாரமா சொல்லி இருக்கிறோம். இது அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த டிமாண்ட் வைத்த விஷயம் சில ஹதீஸ் நூல்களோட இருக்குதாங்கிறது என்ன செய்யணும், நம்ம தேடி பார்த்தா கிடைக்கும். ஆனா இல்லாத இட்டுக்கட்டி நெஞ்சிரல சொல்லிடல, அதுக்குன்னு உள்ள ஆதாரத்தை வச்சுதான் சொல்லி இருக்கிறோம். பெண்கள் தொழும்போது புதிதாலை சாட்சி போட்டு மறைக்க வேண்டுமா? சரி சரி. பெண்கள் தொழுகை நேரத்திலேயோ மற்ற நேரத்திலேயோ அவங்களுடைய புதிகாலை மறைத்து சாக்ஸ் போடணும் என்று மார்க்கத்தில் எந்த விதமான சட்டமும் கட்டளையும் கிடையாது. தொழுகை நேரத்திலையும் அதை மறைக்கணுன்ற அவசியம் கிடையாது, மற்ற நேரத்திலையும் மறைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது சம்பந்தமாக இது ரொம்ப ஒரு விரிவாக டீப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இது சம்பந்தமாக நீங்க நம்முடைய onlinepj.comல பெண்கள் பாதங்களை மறைக்க வேண்டுமான்னு சொல்லி ஒரு தனியா ஒரு ஆய்வு கட்டுற நிறைய ஆதாரங்களை வச்சு இது எப்படி நீங்க ஆய்வு பண்ணி விளங்கணும்னு கேட்டா, மேலோட்டமா கூடும் கூடாது விளங்காம இதுக்கு நம்ம சொல்ற ஆதாரம் என்ன, இதை மறுக்கிறவங்க சொல்ற ஆதாரம் என்ன, அவங்க கருத்தை நிலைநாட்டுறது சொல்ற ஆதாரம் என்ன, அதுக்கு நம்ம சொல்ற மறுப்பு என்ன, இப்படி 4 கோணத்திலையும் அலசி ஆராய்ந்து அந்த ஆய்வு கட்டுரை என்ன செய்யப்பட்டிருக்கு, நம்ம onlinepj.comல வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ன செய்யும், கூடுதலான விவரம் கிடைக்கும். ஆனா மறைக்கணும்னு அவசியம் கிடையாது. கையை முகத்தை தவிர மற்றதை மறைக்கணும்னு சொல்றது பாதத்தையும் கழிச்சுக்கிறது. பாதத்தை மறைக்கணுங்கிறது என்ன இல்ல, கட்டாயம் கிடையாது. அதுவும் ஓப்பனா இருக்கலாம். பாதம் கீழே போயிட்டதுனால என்ன செய்யறதுல சொல்லும் இந்த 2 மட்டும் சொல்லுவாங்க. கை முகம்னு சொல்றது காரணம் என்னன்னு கேட்டா, இந்த 2 தானே வெளியே தெரிய போகுது. பாதங்கிறது சஜிதாவுக்கு போனதானே தெரிய போகுது. அதனால அதை கணக்குல எடுத்து சொல்றது இல்லையே தவிர அது மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மாத காலமாக இங்க சவுதி அரேபியாவில் உள்ள சில தாவா சென்டர்கள்ல தமிழகத்தில் நடக்கிற எலெக்ஷன் சம்பந்தமா சவுதி ஜமாத் என்று சொல்லி சில அமைப்புகள் காப்பீடுகளை பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொண்டு எந்த நாவினால் தம்பி எடுத்து சொல்லும் போது ஊர் ஜமாத்தாங்களையும் மக்களையும் எதிர்த்து கொண்டு வெளியே போனாங்களோ இன்னைக்கு காப்பீடுகளை பொறுப்பாளர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. சரி, இது சம்பந்தமா உங்களுடைய பதில்? சரி, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு மனமுரண்டாக ஒரு சிந்திக்கிற ஒரு முறையில் சிந்திக்காத காரணத்தினால இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கப்படுகிறது. நம்ம ஜமாத்தார்களை பாய்க்கிறோம்னு சொன்னா எதுல பாய்க்கிறோம், மார்க்க விஷயத்தில் அவர்கள் தவறான செயலை செய்யும் பொழுது, மார்க்கத்தின் பெயரால் செய்யும் பொழுது, இஸ்லாத்தின் பெயரால் செய்யும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், இதை நீ செய்யக்கூடாது என்று நம்ம தடுக்கிறோம். அதே நேரத்தில் அவங்களுடைய மற்ற காரியங்கள்ல எல்லாம் போய் நம்ம தலையிட்டு இருக்கிறோம்னா, முத்தவள்ளி தேர்தல் நடக்கும், வேற வேற காரியங்கள் நடக்கும், உள்ளூர்ல தேர்தல் நடக்கும், ஓட்டு போடத்தான் செய்கிறோம், அவங்கள ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கத்தான் செய்கிறோம். இதைத்தான் நம்ம தொடர்ந்து நிலைப்பாடா வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த காபீர்களை தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் எதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா,
அவனை தேர்ந்தெடுக்கிறது தான் சாத்தியம் இருக்கிறது. நம்ம வாழுகிற நாட்டில் நம்ம மெஜாரிட்டியா இல்ல, மைனாரிட்டியா இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டா கூட ஒரு முஸ்லீமை தேர்ந்தெடுக்க முடியாது. அப்படியே தேர்ந்தெடுத்தா கூட இவன் எல்லாம் போய் முஸ்லீமுக்கு என்ன செய்வான்னு சொல்ல முடியாது. அப்ப இஸ்லாத்தின் பெயரால் பாக்குறத விட நம்ம என்ன பாக்குறோம், இந்த 2 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 2ல யாராவது ஒரு ஆள் ஜெயிக்கத்தான் போறான். அப்ப யாரு ஜெயிச்சால் நமக்கு குறைந்த தீமை வரும், யாரு ஜெயிச்சால் நமக்கு அதிகமான நன்மை கிடைக்கும் என்ற ஒரு பார்வையை பார்த்து கொண்டு ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நன்மையை பேரம் பேசி அதுக்காக ஆதரிக்கிறோமே தவிர அவனுடைய அனைத்து செயலையும் ஆதரிக்கிறோம், அவனுடைய சமாதி வழிபா அவன் சிலை வணங்குறது போய் ஆதரிக்கிறோமா, அவனுடைய ஆடல் பாடல் கூத்துக்களை போய் ஆதரிக்கிறோமா, அவனுடைய எந்த ஒண்ணுலயா சேர்ந்து கலந்து கொள்கிறோமா, அந்த மாதிரிலாம் நம்ம செய்யறது இல்ல. தேர்தலில் எவனோ ஒருத்தன் உட்காரதான் போறான், எவனோ உட்கார பெரிய சைத்தான உட்கார வைத்தால் அதிகமான தீங்கு வரும் சொன்னா சின்ன சைத்தான உட்கார வச்சுக்கிற வேண்டியதுதான். இந்த சின்ன சைத்தான் பெரிய சைத்தான் என்பதெல்லாம் பர்மனண்டான விஷயம் கிடையாது. அந்த நேரத்தில் என்னவாகும், ஒருத்தன் பெரிய சைத்தான் ரோல் வச்சிருப்பான், ஒருத்தன் சின்ன சைத்தான் வச்சிருப்பான். அந்த நேரத்தில் எவன் நமக்கு அதிகமான நன்மை செய்கிறானோ அவனை சின்ன சைத்தான் ஆக்கிற வேண்டியதுதான், குறைஞ்ச நன்மை செய்யறவன பெரிய சைத்தான் ஆக்கிற வேண்டியதுதான், அதிகமான கேடு செய்யறவன பெரிய சைத்தான் ஆக்கிற வேண்டியதுதான், குறைஞ்ச கேடு செய்யறவன சின்ன சைத்தான் ஆக்கிற வேண்டியதுதான். அந்தந்த நேரத்தில் பார்த்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக சேஃப்டிக்காக வேண்டி சரி இவனை இப்ப அதிகம் ஆதரிச்சோம்னா ஏதோ இடஒதுக்கீடு அதிகமா கிடைக்கும் சொல்றான், நம்பி ஆதரிப்போம். இதுதானே தவிர வேற எதுல போய் நம்ம ஒன்னா ஆயிட்டோம், 2 கலந்துட்டோமா, சரி இப்ப இப்படி கேட்கறாங்களே. இதே மாதிரி ஆதரிக்காத யார் இருக்கிறா உலகத்துல? எல்லாரும் ஆதரிக்கிறார், நம்ம ஆதரிக்கிற மாதிரியே எல்லாரும் ஆதரிக்கிறார்கள். ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாரும் நீங்க எதிர்க்கிறீங்களேன்றாங்க. இவங்களே தான் எதிர்க்கிறோம், ஆதரிக்கும் போது எதிர்க்கிறோமே. திமுக ஆதரிக்கும் போது ஸ்பெக்ட்ரம் எல்லாம் சொல்லித்தானே ஆதரிக்கிறோம். ஊழல் தான், ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஊழல் நடந்தா இருக்குன்னு சொல்றோமா இல்லையா? மத்தவங்க மாதிரி முட்டு கொடுத்தா நம்ம ஆதரிச்சோம். ஜெயலலிதாவை ஆதரிச்ச காலத்திலையும் ஜெயலலிதாவுடைய எல்லா விதமான தீமைகளையும் சொல்லி, கர சேவைக்கு ஆள் அனுப்புனதை சொல்லி, அது மாதிரி பொது சிவில் சட்டத்தை ஆதரிச்சதை சொல்லி, நீ இவ்வளவு அக்கிரமம் பண்ணி இருக்கிற, ஆனாலும் இடஒதுக்கீடு தர்றது கமிஷன் போட்டதுனால உன்னை ஆதரிக்கிறோம், மறக்கிறோம், அந்த ஒரு பிரச்சனைக்கு ஆதரிக்கிறோம்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு கோரிக்கை அடிப்படையில் ஆதரித்தல் என்பது மார்க்கத்துக்கு விரோதமானது கிடையாது. நம்ம போய் ஆட்சி பிடிக்க வழி இருந்து போய் இன்னொருத்தனை ஆதரிச்சா தான் அந்த மாதிரி கேள்வி கேட்கணும். நீங்க என்ன கஜகரணம் போட்டாலும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இவங்க 2 பேர்ல ஒருத்தன் ஆட்சிக்கு வர போறான். எவன் நீங்க ஓட்டே போடல புறக்கணிச்சா மட்டும் வராம போயிட போறானா என்ன ஆயிரும்? நீங்கள் புறக்கணிக்கிற காரணத்தினால பெரிய சைத்தான் உட்கார்ந்துருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு நேரத்தில் எவன் பெரிய சைத்தான் ரோட்ல இருக்கிறானோ அவன் உட்கார வாய்ப்பு இருக்கு. நம்முடைய ஒரு பங்களிப்பு இருக்குமே, ஆனால் நம்ம சின்ன சைத்தானா பெரிய சைத்தானான்னு தேர்ந்தெடுக்க ஒரு சான்ஸ் நமக்கு இருக்கிறது. அதுவும் மார்க்கத்தில் உள்ள அதிகமான தீமை. இந்த மதுபானத்தை கூட அல்ல என்ன செய்யறான், அதை ஹராம்னு சொல்லும் பொழுது அதுல நன்மை இருக்குன்னு வேற சொல்றான். அதுல நன்மையும் இருக்கிறது, தீமைகளும் இருக்கிறது. நன்மை விட தீமை அதிகம், அதனால குடிக்காதேங்கிறான். அது ஒரு மார்க்கத்தில் உள்ள ஒரு பார்வை தான். நன்மையும் தீமையும் கலந்திருக்கக்கூடிய நேரத்தில் அது தீமை கூட, அதை வச்சு முடிவு எடுக்கணுங்கிற அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கிறோமே தவிர ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் கூட்டணியோட 2 கலந்து தேர்தல் முடிஞ்ச பிறகும் அவங்களோட உறவு வைத்துக் கொண்டு அதுக்கு பிறகும் அதுல ஒரு சிறுபான்மை பிரிவா மாறிக்கொண்டா நம்ம இருக்கிறோம். 5 வருஷத்துக்கு அடுத்த தேர்தல் வரைக்கும் எவனையும் எட்டி பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி, கோரிக்கைக்காக வேண்டி வந்தால் பொதுவான மக்கள் கோரிக்கைக்காக டிக்ளேர் பண்ணி போய் சந்திப்போமே தவிர வேற உறவு வச்சுக்கிற மாட்டோம். அதனால இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது. இது அபிசினியாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சஹாபாக்களை அனுப்பி வச்சாங்க. அங்க வேற ஒரு ஆட்சி தான் இருந்தது, அந்த ஆட்சியில போய் உதவி கேட்டார்கள். அவர் அப்ப காபிரா தான் இருந்தார். பின்னாடி முஸ்லீம் அவரு, அது ஒரு விஷயம். அந்த ஹிஜ்ரத் செஞ்சு போகும் பொழுது காபிரா தானே அவர் இருந்தாரு. காபிரா உதவி கேட்டாங்க, நீங்க அடைக்கலம் தாங்க, எங்களை விரட்டி விடுறாங்க, நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டாங்களா இல்லையா? அந்த மாதிரி மக்கா காபீரோட அந்த காபீர் பரவாயில்ல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹிஜ்ரத் செய்த போன மக்களுக்கு 2 சாய்ஸ் முன்னாடி இருந்துச்சு. மக்காவுல இருந்து அடி வாங்கிட்டு இருக்கிறதா, அடி வாங்காம அபிசினியாவுக்கு இருக்கிறதா. அபிசினியா தேர்ந்தெடுத்தாங்களா இல்லையா? அபிசினியாவில் வேற ஒரு ஆட்சி தானே இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்குது. அந்த அடிப்படையெல்லாம் நம்ம எடுக்கிறோமே தவிர இது மற்றவங்க ஆதரிக்கிற மாதிரிலாம் நம்ம ஆதரிச்சது கிடையாது. எல்லா கட்சியும் ஒரே சமதூரத்தில் வைத்து நம்ம மட்டும்தான் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கோம், விமர்சிக்க முடியும். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா குழப்பம் வராது. அதாவது இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்ற கூட்டம் தோன்றிவிட்டார்களா, இனிமேல் தோன்றுவார்களான்னு கேட்கிறாங்க. யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு குர்ஆனிலே தெளிவான ஆதாரம் இருக்கிறது. துல்கர்னைனுடைய அந்த வரலாறை அல்லாஹ் சொல்லும் பொழுது
சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்லும் பொழுது இன்ன யஜூஜ வ மஅஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்லி, இந்த யாஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தார்கள் பூமியில குழப்பம் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள், ரொம்ப அக்கிரமம் பண்றாங்க. இவங்க எங்க ஊர் பக்கம் வராம இருக்கிறதுக்காக வேண்டி நீங்க உங்களுக்கு தடுப்பு ஏற்பாடு செய்யுங்கன்னு கேட்கிறாங்க அந்த காலத்து மக்கள். அப்ப துல்கர்னைன் என்ன பண்றாரு, 2 மலை அடிவாரத்து மலைக்கு இடையில் உள்ள கணவாய் இருக்கு இல்லையா, அந்த கணவாயை அடைக்கிறாரு. இரும்ப உருக்கி ஊத்தி அதுக்கு மேல செம்பையெல்லாம் ஊத்தி என்ன செய்யறாரு, அவங்க ஏறி வர முடியாத அளவுக்கு, ஓட்ட போட முடியாத அளவுக்கும் அதை அடைத்து விட்டாரு. அவங்க அங்க இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சூர் ஊதப்படும் பொழுது அதை என்ன செய்யும், உடைக்கப்படும். அவர்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு பகுதியில இருந்தும் உலக முடிவு நாள் நேரத்தில் ஓடி வருவாங்க அப்படின்னு என்ன இருக்குது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறதுனால இனிமே தான் பிறப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே இருக்கிறவங்க ஒரு இடத்துல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி அதுக்கு கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஜான் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்கள பத்தின தோற்றங்கள் பத்தி எல்லாம் எக்கச்சக்கமான கதைகள் இருக்கிறது. அதுக்கெல்லாம் என்ன இல்ல, ஆதாரம் கிடையாது. ஆனா கேமனால என்ன செய்வாங்க, உலகம் அழியக்கூடிய கடைசி காலத்துல அவங்க அந்த தடுப்பை உடைத்து கொண்டு வருவார்கள். அது வரக்கூடியவங்க இந்த நேரத்தில் என்ன செய்யணும், சந்தித்துக் கொள்ளணுமே தவிர இதுல கூடுதலாக நமக்கு விவரங்கள் ஹதீஸ்கள்ல கிடைக்கல. அந்த எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், கியாமத் நாள்ல வருவார்கள், அவங்க ரொம்ப குழப்பம் செய்யக்கூடிய ஒரு ஆள்க என்ற அளவுக்கு நம்ம நம்பினால் போதுமானது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்லாஹ்